श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तवितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दियैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयरास्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्बकुलाभिरामं श्रीमत्सतङ्ग्रीकुलं प्रणमाय मूर्धना भूतं तरस्य मगताप्रियभट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्भागवत नामं पुराणं लोकविस्तृतं शृणुयादि श्रद्धया युक्तः मम सन्तोषकारणम्। श्रीमद्भागवती वार्ता पुराणभि दुर्लभा मेदिरे भगवद्रूपं शास्त्रं भागवतं कलौ यत्र यत्र तदुर्वक्त श्रीमद्भागवतं वेदेति गच्छामि तत्र तत्राहं गौह्यता उदवत्सलां निगलकल्पतोर्कलितं पिपलं सुखमुदादि अमुदत्रय संयुतं पिबत भागवतं रसमालयं गुरोर्भो रसिका गुरुर्भावका इतिहास पुराणाभ्यां भेदं सोमब्रह्मयेति विवेकल्पश्रुता वेदागा मामयं प्रतिशिष्यति கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானுகுரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கண்ணனும் பெருமானுடைய அனுகிரகத்தாலேயே சிறந்த சில காலக்ஷேபங்களாகவே பகவானுடைய சேட்டிதங்கள் என்ன, குணநலங்கள் என்ன, அபாரமானுடைய லீலைகள் என்ன, அதையெல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த சிறு காலக்ஷேபங்களில். அது ஸ்ரீமத் பாகவதம் என்று கொண்டாடப்படுகிறது. வியாச பகவானை அனுகிரகிக்கப்பட்டது. அவருடைய திருக்குமாரராக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியர் அதை நன்றாக பிரச்சாரப்படுத்தினார், பிரபலப்படுத்தினார். எல்லோருக்கும் தான் சென்று சென்று உபதேசம் பண்ணார். அந்த உபதேசத்தில் ஒரு உபதேசம்தான் பரீட்சித்து மகாராஜாவுக்கு தான் 7 நாட்கள் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லக்கூடிய ஒரு தன்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான அனுபவம். அதிலே இன்றைய தினம் அந்த ஸ்ரீமத் பாகவதம் என்பது சாத்துமறை கிரமத்திலே அமைக்கப்பட்டுள்ளது கண்ணனுடைய அனுகிரகத்தாலே. ஆனால் அவ்வளவுதானா சுவாமி பாகவதத்தில் இருக்குன்னா? இன்னும் நிறைய இருக்கு. நமக்கு நேரம் இல்லை, நமக்கு ஞானம் இல்லை, நமக்கு அதுக்குண்டான அவகாசம் நமக்கு எடுத்து கொள்ளவில்லை. நாம் அதனாலேயே ஏதோ சிறிதளவு அனுபவிக்க வேண்டும். பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்குள்ள போய் அப்படியே குளிச்சு வர முடியுமான்னா சிரமம்தான். சமுத்திரத்தின் கரையில நின்று கொண்டு அந்த சமுத்திரத்து அலைகள் எப்படி இருக்கு, அந்த சமுத்திரம் எப்படி நீண்டு இருக்கு, அந்த சமுத்திரம் எப்படி ஆழமா இருக்கு அப்படின்னு உணர முடியறது, பார்க்க முடியாது. அது பூர்த்தியா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு பூர்ணமா பெற்றோம் என்றால் பெறவில்லை. கண்ணன் என்கிற சமுத்திரம் பெரிய சமுத்திரம், ஆச்சரியமான சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை குளிக்க வேண்டும் என்றால் ஆழ்வார்களாலே முடியவில்லை என்று சொன்னார்கள். அப்படி இருக்கச்சேதே நம்மால் என்ன பண்ண முடியும்? ஏதோ கரையில நின்று கொண்டு பார்க்கலாம், அவ்வளவே. அதைத்தான் இத்தனை நாளா பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த ஸ்ரீமத் பாகவதம் என்பது சாத்துமறை கிரமத்திலே இன்றோடு இது முடிவழியக்கூடிய தன்மையிலே பகவான் அனுகிரகம் பண்ணினார். அவருடைய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டு நேற்றைய காலக்ஷேபத்திலே 11 ஸ்கந்தங்கள் முடிவாயிடுச்சு. இன்னைக்கு 12வது ஸ்கந்தம் சுருக்கமா பார்க்க போறோம். ஆனால் இதுல ஏற்கனவே ருக்மணி விவாகம் என்று சொல்லக்கூடிய ருக்மணி திருக்கல்யாணம் என்றது ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனா அடியன் தெரிவிக்கல ஒண்ணும். அது மங்களகரமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையிலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்
ஸ்ரீமத் பாகவதம் புராணம் காலக்ஷேபம் உபன்யாசம்னு சொன்னாலே அது முன்னாடி ருக்மிணி திருக்கல்யாணம் சொல்லப்பட்டிருந்தாலும் மங்களகரமாக முடிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த கல்யாணத்தை சொல்லி முடிக்கக்கூடிய வழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பிரகாரமே நாமும் செய்யலாம் என்று திருவுள்ளத்தோடு இப்பொழுது நேற்றைய காலட்ச 11வது ஸ்கந்தம் வரைக்கும் பார்த்துப்போம். அப்படி என்றால் அந்த 11வது ஸ்கந்தத்தின் கடைசியிலே எது மகாராஜாவுக்கும் அவதூத சன்னியாவுக்கும் நடந்த ஒரு சம்பாதம். அந்த சம்பாதத்தை உத்தவருக்கு கண்ணன் பெருமான் உபதேசிக்கிறார். உத்தவர் பிரார்த்திக்கிறார், கிருஷ்ணா நீ இல்லை என்றால் நான் இல்லை, எங்களை எல்லாம் விட்டு போகிறான்னு சொல்கிறாயே, எங்களால் தாங்க முடியாது, நாங்கள் இருக்க முடியாது என்பதை பிரார்த்திக்க அப்பொழுது நிறைய உபதேசம் செய்கிறார். அது மட்டுமல்ல, உனக்கு இந்தந்த நிலைகளோடு இந்தந்த நிலைகளோடு இந்தந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். கண்ணா உன்னை சேவிப்பதில் வைராக்கியமானா, என்னை சேவிப்பதில் வைராக்கியம் அதை சொல்ல வரல, நான் இருந்தால்தான் என்னை சேவிக்க முடியுங்கிற தன்மையை விட்டுட்டு எங்கிருந்தாலும் என்னுடைய நினைவோடு இரு, தியானம் பண்ணிட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கந்தமாத பர்வதம் என்று சொல்லக்கூடிய பத்ரிகாசிரமத்துக்கு சென்று அங்கேயே சில நாள் இருந்து கொண்டு அங்கேயே நீ தியானித்து பண்ணி கொண்டு மேற்கொண்டு என்னையே வந்து அடைவான்னு தெரிவித்தார். அது வரைக்கும் நேற்று இதனிலை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கண்ணன் பெருமான் தான் ஸ்ரீவைகுண்டம் புறப்படக்கூடிய ஒரு நிலை, ராபாச கஷேத்திரம்ங்கிற கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துக்கு தான் சென்று அங்க தன்னுடைய தேவரோட்டியாக இருக்கக்கூடிய தாருகன், அந்த தாருகனை வரவழைத்து, தாருகா இனிமே துவாரகையில் யாரும் இருக்க வேண்டாம், என்ன சமுத்திரம் வந்து சொல்லப்போகிறது, அடி நான் கிளம்பி போக போகிறேன், நான் கிளம்பினேன் என்றாலே சமுத்திரத்தால் சூழப்பட்டுவிடும் துவாரகையில், மேற்கொண்டு கலிகாலம் பிறக்க போறது, அதனால நீங்க எல்லாம் ஜாகிரதையா இருங்கோ, அங்கிருந்து கிளம்பி வந்துருங்கன்னு இந்த வார்த்தையை சொல்லி, அப்ப கண்ணன் கிளம்பும் போது ஆடியட சங்கம் வில்லுமட திசவாடியட தண்டும்பாலுமட அண்டம்மோடையட முடிக்காதமட அப்பன் கூடியட உலகம் கொண்டவாரன்னு சொல்லி திருவாடி என்ன, திருச்சக்கரங்கள் என்ன, திருத்தேர் என்ன, அவருடைய கதை என்ன, வாழ் என்ன, கத்தி என்ன, ஒவ்வொன்றும் மேல கிளம்பி போயிட்டே இருக்கு. எல்லாத்தையும் யாருக்கும் பாக்குறான், பயந்துட்டான். பயந்து போய் ஓ இது என்ன இப்படி போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறதா அதை பண்ணிட்டு இருக்கான். வைகுண்டேட்ட பரையலோகே ஸ்ரீயாசாத்தம் ஜெகத்பதி ஆத்திய விஷ்ணு சிஞ்சாத்மா பக்தேஜி பகவதேஸ்வரான்னு கண்ணன் பெருமான் புறப்பட்டு போகும்போது ஒருத்தரும் கிடையாது, யாருமே பார்க்கல. அவதாரம் பண்ணும் போதும் யாரும் பார்க்கல, இங்கிருந்து கிளம்பி ஸ்ரீவைகுண்டம் போகும்போது யாரும் பார்க்கல. கிட்டத்தட்ட 125 வருஷங்கள் யாரா பார்த்தாலும் ஒருத்தரும் பார்க்கல. ஆனா ராமனுக்கு அப்படியே நேரிதன். நேற்றுக்கே இதை பார்த்தோம். வரக்கட்சே அத்தனை வசிஷ்டாராதிகள் முதற்கொண்டு அந்த பௌர ஜனங்கள், அயோத்தியா பௌர ஜனங்கள் அத்தனை பேரும் ஒரே கொண்டாட்டம். அதற்கு வந்து கிளம்பி போகும்போது புற்பா முதலா புல்லுரும்பாதி ஒன்றின்றியே நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவன் நட்பாலு குய்த்தன நான்மகனார் பெற்ற நாட்டுலேன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய புல் என்ன, பூங்கென்ன, மட்டுமுண்டான ஜந்துக்கள் என்ன, மரம் செடி கொடி அத்தனையும் எல்லாரையும் அழிச்சுட்டு போயிட்டா ஸ்ரீவைகுண்டத்துக்கு. அது தெரியுது. அதுதான் அன்பு சராசரங்களை வைகுண்டத்தேற்றின்னு தெரிவிக்கிறார். இது கண்ணனுக்கு நேர் எதிர் ராமன் அப்படின்னாரு. அதுக்கு மேலே இந்த பாகவத புராணத்தை கேட்டால் என்ன, கண்ணன் ஸ்ரீவைகுண்டன் போனான் என்ன அப்படின்றது ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இந்த கதை யார் கேட்கிறார்களோ கிருஷ்ண சாயுஜம் கிடைக்குன்னு தெரியுது. ஆனால் ராமனோ கண்ணனோ இங்கிருந்து கிளம்பும் போது தன்னுடைய திருமேனியோடு கிளம்பி போறார். அது நேற்றுக்கே நம்ம பார்த்தோம். ஏன்னா திருமேனி நாம நினைக்கிற மாதிரி நமக்கெல்லாம் பாஞ்ச பௌத்திகமான திருமேனி, பிராகிருதம். இது பிராகிருதமான சரீரம். பிருத்திவி அப்பு தேஜஸ்வாயு ஆகாசத்தோடு கூடியது இந்த திருமேனி. திருமேனி என்ன சரீரம். ஆனா பகவானுடைய திருமேனி பஞ்ச சக்திமயம், பஞ்ச உபனிஷத் மயம். அதனால அந்த திருமேனியோடையே பகவான் கிளம்பி போறார் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து பார்த்தோம். இல்லையே சுவாமி, கண்ணன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் கண்ணனுடைய திருமேனிக்கு சிதை மூட்டப்பட்டது, அதுக்குண்டான அந்த காரியங்கள் அதெல்லாம் பண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன்னா அந்த திருமேனி கண்ணனுடைய திருமேனி அல்ல, அது பொய்யான திருமேனி. கண்ணனுடைய நிஜமான திருமேனா
லோகத்துக்கு காட்டை கொடுக்க வேண்டும் கண்ணன் அந்த மாதிரி பண்ணினான தவிர அதற்கென்று இங்கிருந்து கிளம்பி பார்க்க அவன் திருமேனியோடு கிளம்பி போயாச்சுன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் முடிஞ்சிட்டு இதுக்கு மேல கடைசியா 12வது ஸ்கந்தம், 11வது ஸ்கந்தம் வரைக்கும் இதை பார்க்கணும். 12வது ஸ்கந்தம் கடைசி ஸ்கந்தம். அந்த ஸ்கந்தத்துல கலி என்ன பாடுபடுத்தும்னு சுருக்கமா சொன்னார் சுக்கராச்சாரியார். கலி என்ன பாடுபடுத்தும்னு சுருக்கமா சொல்றார். ஏன்னா இது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கு முன்னாடி 11 ஸ்கந்தங்கள் பார்த்தோமோனும் அந்த 11 ஸ்கந்தங்களும் நாம பிரத்யட்சமா பார்த்ததானா என்னைக்கும் நடந்த சரித்திரங்கள் அதெல்லாம் இல்லை. ஆனா இப்ப இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா கலிகாலத்துல எப்படி நடக்க போறது, என்னமா இருக்க போறா, ஏது பண்ண போறா அப்படின்னு இப்பதான் நம்ம என்னென்ன கேட்டோமோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆனா இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. இப்ப கலிகாலத்துல எப்படி இருக்கான்னா ஆயுசு குறைவா இருக்கும், பலம் குறைவா இருக்கும். அது மட்டும் நினைவு ஆற்றல், ஞாபக சக்தி இருக்கு இல்லையா, அந்த நினைவு ஆற்றல் அதுவெல்லாம குறைஞ்சு போயிடும். ஆயுஷும் குறையிறது இல்லையே சுவாமி. வேதம் நூல் பிராயம் 100 சொல்லியிருக்க. அப்ப 100 வயசு மறக்காதானா? இருக்காது. யாரோ ஒருத்தருக்கு இருக்குமே தவிர எல்லாருக்கும் இருக்குமானா இருக்காது. ஆயுஷு குறைய போறது இல்லையா சுவாமி. இன்னைக்கெல்லாம் முந்தி விட இப்ப ஆயுஷெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காருன்னா மருந்தால. 40 வயசு வந்துனாலே அந்த மருந்தை போட்டுக்கலன்னா இவருக்கு அவ்வளவுதான். அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்குள்ள இவர் பிராணம் போயிடும். அந்த நிலையில தான் ஒவ்வொருத்தரும் இருக்கு. அப்ப மருந்தை வைத்துக் கொண்டு இவ ஆயுசை இன்க்ரீஸ் பண்றாங்க தவிர இயற்கையான ஆயுசு இருக்கான்னா கிடையாது. அப்ப ஆயுசும் குறையிறது, பலம் அப்படியே குறைஞ்சு போயிடுது. பலமும் கொண்டு போயிடுது, நினைவாற்றலும் குறையிறது. அது மட்டும் இல்ல, ஒருத்தர் குணசாலி அப்படின்னு சொல்லணும்னா என்ன சுவாமி சொல்லணும், சிறந்த பிறப்பு படைத்தவர் அப்படி குணசாலி சிறந்து படைத்த சொல்லணும்னா அவருக்கு என்னன்னா பணம் இருந்தா போதும் சுவாமி. இந்த கலிகாலத்துல என்ன சொல்லுவோம்னா பணம் இருந்தா எப்படிப்பட்ட குணசாலி சுவாமி, எப்படிப்பட்ட பிறப்பு பிறந்திருக்கார், எந்த குலத்துல பிறந்திருக்கார், இதெல்லாம் சொல்லுவா. யாரு? பணம் இருக்கச்சே. அவட்ட பணம் இல்ல, பொருள்கள் உண்டா சொல்லக்காடில் போற்றி என்றே சொல்லுவர். இருள்கள் துன்பத்தின்மை காணில் என்னே என்பாரும் இல்லை ஆழ்வார் தெரிவிக்கிறார். 9ஆம் 10 முதல் திருவாய்மொழி. பொருள்கள் உண்டா சொல்ல, பொருள் இருந்தா என்னன்னு கேட்பாலாம். பொருள் இல்லைன்னா ஒருத்தரும் எதுவுமே கணிசிக்க மாட்டான்னு தெரிவிக்கிறார். ஆனா இங்க இவருக்கு பெருமை என்னன்னா இவரு படிச்சவரோ அது பெரிய வித்வானோ அதெல்லாம் பெருமை இல்ல. பணம் இருக்கா, பணம் இருந்தா பெருமை. இதுதான் கலிகாலத்துல நடக்கிறதுதான். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் சொன்னால் ஊர். 2வது, யார் சொன்னா ஊர் கேட்கும். இவர் சொன்ன இவர் பெரியவர், நல்லா சாஸ்திரம் வாசிச்சிருக்கார், நிறைய இவருக்கு அனுபவங்கள் இருக்கு அப்படின்னா அவெல்லாம் சொன்னா கேட்க மாட்டார். யார் நல்ல பலவானா இருக்காரோ, யார் ரொம்ப சத்தம் போட்டு பேசுறாரோ, யாருக்கு எல்லார்ட்டையும் ஒரு பயம் இருக்கோ அவ சொன்னதான் கேட்கும். ஊரே அவ. இன்னைக்கு அது பிரத்யட்சமா நடக்குது. இன்னைக்கு அது பிரத்யட்சமா. சில பேர் நன்னா தப்பு பண்றா, ரொம்ப பெரியவா, கணிச்சிக்கவே மாட்டா, ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டா, அவளை கொண்டு போய் ஜெயில கொண்டு போய் வச்சுருவா. அவளுக்கு என்னென்ன தப்பு உண்டோ கற்பிக்கப்பட்டு வச்சிருக்கணும். ஏன்னா நியாயமா பேசுறவாளுக்கெல்லாம் இங்க காலமே இல்லை. அப்படிப்பட்ட கலிகாலம் வருது. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்ன தெரியுமா, வாதம் பண்ணுவா. வாதம் பண்றச்சு வாதப்போர் பண்றணும். அந்த வாதப்போர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதப்போர்னா அவன் நினைக்கிற மாதிரி சண்டை இல்லை. இந்த நிலை இந்த மாதிரி இருக்கு, இந்த நிலை இந்த மாதிரி இருக்கு, இவருடைய அபிப்பிராயங்கள் அவருடைய அபிப்பிராயங்கள் சொல்லிட்டு காரணம். அந்த அபிப்பிராயம் சொல்றச்சே எது உண்மையோ அதை எடுத்துக்கணுமோ. யார் மயக்கத்தோடு பேசுறாளோ, யார் மயங்கும்படியான தன்மையும் பேசுறாளோ, ஓகோன்னு பெரிய சத்தத்தோடு பேசுறாளோ அவதான் ஜெயிக்கிறான். வாதத்துல என்னென்ன ஓன்னு சத்தம் போட்டு பேசுறது, அப்படி சொன்ன அப்படி மயக்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் ஷாரு வாக்குன்னு பேரு. ஷாரு வாக்குன்னா அந்த வாக்கே ரொம்ப அழகா இருக்குமா. அப்படின்னா மயக்கிறானோ அந்த மாதிரி மயக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அவள் தான் ஓ எப்படிப்பட்ட நிலை, எப்படிப்பட்ட நிலை அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. இது இந்த மாதிரி கலிகாலத்துல இருக்குன்னு தெரிவிக்கிறார் சுக்கராச்சாரி. அதுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கணும்னு, கல்யாணம் பண்ணினா பொருத்தம் பார்ப்பாளா, பார்க்கறது கிடையாது. சரி சுவாமி, இன்னார் இடையார், இன்ன குடும்பம், இன்ன வம்சம், இப்படிப்பட்ட பெரிய குடும்பி அப்படின்னு இதெல்லாம் பார்ப்பாளா, ஒண்ணும் பார்க்க மாட்டானா. ஆனா பெண்ணான்னு பார்ப்பாளா. இன்னைக்கு அது நடக்கிறது. இவர் ஆண், இவர் பெண், அதை மட்டும் பார்த்தா போறோம். மற்றதெல்லாம் பார்க்கணும்னா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தம் மட்டும் இல்ல, இவர் என்ன வம்சம்,
இவர் எப்படிப்பட்டவர், இவர் என்ன உத்தியோகம் பண்றார், என்ன குணநலன்கள், எப்படிப்பட்ட நிலையோடு இருக்கார், இந்த பெண்மணி எப்படி இருக்கா, இதெல்லாம் பார்க்கறதே கிடையாதுண்ணா. கல்யாணம்னு ஆரம்பிச்சாச்சுன்னா இவ ஆண்மகன், இவ பெண் பிள்ளை பண்ணிடுங்கோ. அது எந்த குலகோத்திரம் எதுவுமே பார்க்காம பண்ணுவானா, இதெல்லாம் என்ன ஏன்னா அதை தெரிவிக்கிறார். அதுக்கு மேல பிராமணன் தான் யாருன்னு சொல்லுவாருன்னு நிறைய சொல்றாரு. அதை ரொம்ப சுருக்கமா தான் சொல்ல போறேன். நிறைய சொல்லியிருக்காரு. பிராமணன்னா யாருன்னா ஒண்ணுமே இல்லை, இந்த பூனல் இருக்கணும். இந்த பூனல் போட்டு காரணம், அந்த பூனல் மார்பிலே நூல் இருந்தால் இவன் பிராமணன். மார்பிலே நூல் இருந்தால் அவன் பிராமணன். அதை தவிர ஆச்சாரமோ அனுஷ்டானமோ அவனுக்கு உண்டான ஒரு யாக யஜ்ஞங்கள் பண்ணுவதோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன சுவாமி, பூனல் இருக்கு சுவாமி, அவர் பிராமணன். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சில பேர் அந்த நிலைக்கு வந்துட்டா. அந்த நிலைக்கு வந்துட்டானா நானும் பிராமணனா ஆகணும், என்ன பண்றான், அவன் வேற ஜாத்தியா இருந்தாலும் உடனே பொண்ணு எடுத்து போட்டுக்கிறானோ, அவளுக்கு அந்த வம்சத்துல இல்லாமல் போனாலும் போட்டுன்றானோ. அதே நிலைதான் பிராமணனுக்கு, அதே நிலைதான். எதுக்கு சொல்ல அதான் பிராமணன் சொல்றான். யார் ஒருத்தன் சிறந்த பண்டிதன், யார் ஒருத்தன் சிறந்த பண்டிதன்னா மயக்கிற மாதிரி பேசுறா பாருங்க. அப்படி பேச்சிலேயே மயங்குவான். அப்படி பேசுறது என்னமா பேசுறா, அந்த பேச்சிலே மயங்கக்கூடிய தன்மையில யார் பேசுறாளோ அவ சிறந்த பண்டிதன்வா. சாஸ்திர சம்மதமா இருக்கணும், அது மேலையார் செய்வனவர்களா இருக்கணும், அத முன்னோர்கள் சித்தாச்சாரம் அப்படி இருந்தாதான் பண்டிதனுக்கு. நானா இப்ப என்ன எடுத்து மயக்கிற மாதிரி பேசி தனக்கு, அதாவது யாரெல்லாம் எதேதோ அவளால என்னென்ன அனுகூலங்கள் வேணுமோ அதுக்கு தகுந்த பேசினா அவளா பண்டிதன் வேணும். அது மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன தெரிவிக்கிறார், சிறந்த ஆச்சாரமாக இது கொண்டு பாடம் பண்ணா ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது இந்த இது என்ன சுவாமி, இது ஆச்சாரம். இது யாக யஜ்ஞம் பண்ணா ஆச்சாரம் சொல்ல மாட்டா, புனிதத்தன்மை ஆச்சாரம் சொல்ல மாட்டா. என்ன சுவாமி ஆச்சாரம், அக்னியோத்திரம் பண்றது, தபஸ் பண்றது, யாக யஜ்ஞங்கள் பண்றது, இதெல்லாம் பண்ணா ஆச்சாரமா இருந்து கொண்டாடப்படும் சொல்ல மாட்டா. என்ன சுவாமி, குளிச்சுட்டு வந்தா ரொம்ப ஆச்சாரமா இருக்கா சுவாமி, குளிச்சுட்டு வந்தாலே போதும். இது ஆண்டாளத்தில் பூப்புனை கண்ணி புனிதனோடு வந்தன்னை காப்பு நான் கட்ட கனாக்கண்டை, புனிதனோடு வந்தான். அன்னைக்கு கண்ணன் குளிச்சுட்டு வந்தானா, அந்த நிலைக்கு அது கண்ணன் எம்பெருமான் பண்ணா நல்லா இருக்கும், நாம பண்ணா நல்லா இருக்காது. ஏன்னா குளிச்சுட்டு வந்தாலே அது என்னமா ஆச்சாரமா இருக்காரு, என்னமா ஆச்சாரமா இருக்கு, குளிச்சுட்டு வந்துடுறாரு. என்ன குளிச்சுட்டு வந்ததுன்னா ஆச்சாரம் கிடையாது. அப்படின்னு ஆச்சாரம் என்ன, யாக யஜ்ஞங்கள் பட்டது, சாஸ்திர சம்மதமா இருக்கப்பட்டது, நித்திய நைமித்திக கர்மங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறையா, அதை தெரிவிக்கிறார். அப்புறம் ஒருத்தர் ரொம்ப அங்க அழகா இருக்காருன்னா, ஏன் சுவாமி இவர் ரொம்ப அழகா இருக்கார், எதனால அழகுன்னு சொல்றார். அடுத்தது எதனால அழகுன்னா அவருடைய சிகை அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்கா. அவருடைய சிகை அலங்காரம் இருக்கு இல்லையா, அந்த சிகை அலங்காரம் இன்னைக்கு யாரும் தவறா நினைக்க வேண்டாம். இன்னைக்கு சிகை அலங்காரம் என்ன ஆயிடுச்சுன்னா, திரௌபதி விரித்து கொண்டிருந்தா கூந்தலை, துரியோதன் மாண்டவரைதான் அந்த கூந்தலை முடிப்பேன்னா அவ பண்ணது ஒரு பிரதிஜை. அந்த பிரதிஜையை போல இன்னைக்கு நிறைய பெண்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒருவேளை திரௌபதி பிரதிஜை மாதிரி அவளை பிரதிஜை பண்ண, ஏன்னா விரித்த கூந்தலோடு இருக்கா இல்லையா, அந்த விரித்த கூந்தலோடு இருக்கிற திரௌபதியை அது பிரதிஜைக்காக வச்சிருந்தா. பகவான விரித்த கூந்தலோடு இருப்பான். மைவண்ணன் அரும் குஞ்சு குடல் பிரிந்தாட மகரம் சேல் குழ இருபாடு இலங்கையாடன் திருநந்தார தெரிவிக்கிறார். அது அழகா இருக்கும். அதே அன்று மாயன் குழல்னு ஆழ்வார் பாசுரம், அது நல்லா இருக்கு. ஆனா இவ என்ன பண்றா, சிகை அலங்காரம் நன்னா இருந்தனாலே எவ்வளவு அழகா இருக்க பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இன்னைக்கு அதுக்குன்னு நிறைய நிறுவனங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சிகை பண்ணணும், இந்த மாதிரி சிகை பண்ணணும் அப்படின்ற கலையா அது. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன நினைக்கிறா, ஒருத்தர் சாமர்த்தியக்காரன் சொல்லணும்னா என்னத்தமா இருக்கும், அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கேன், இன்னைக்கு முடிச்சிடணும். சாமர்த்தியக்காரன் சொல்லணும்னா தன்னுடைய வயத்த பழப்ப தானே பார்த்துட்டான்னா சாமர்த்தியக்காரன் அர்த்தம். அப்படின்னா செல்ஃபிஷா இருக்காது. தன் வயத்தை தான் பார்த்துன்னா வச்சுக்கேன், ரொம்ப சாமர்த்தியம் சுவாமி, ரொம்ப சாமர்த்தியம் சுவாமி அப்படின்னு சொல்றா இல்லையா, அதான் தெரிவிக்கிறாரு. அதுக்கு மேல சரி சுவாமி இவர் எதுக்கு சுவாமி கோயில்ல நிறைய கைங்கெல்லாம் பண்றாரு, நிறைய ரொம்ப நல்லவர் போட்டிருக்கு, கோயில இந்த கைங்கரியம் பண்றாரு, அந்த கைங்கரியம் பண்றாரு, இந்த உபயம் பண்றாருன்னா ஒண்ணுமில்ல சுவாமி, அவருக்கு பேர் வரணும். ஒவ்வொரு உபயம் பண்ணும் போது அந்தந்த பத்திரிகை கீழே இன்னாருடைய உபயம் போட்டுக்கணும். அந்த போட்டுண்டு அவர் தர்மம் பண்றதுக்காக அதெல்லாம் பண்ணல.
பகவத் கைங்கரியம் பண்றதுக்காக பண்ணல. ஓ இன்னார் கோயில்ல அந்த கைங்கரியம் பண்ணார் அப்படின்னு 4 பேர் பேசணுமோனோ அந்த பேசுவதற்காக அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா இதெல்லாம் இது கலிகாலத்துல நடக்கக்கூடிய தன்மை. அதுக்கு மேல பல இடத்துல மழை பெய்யுமா, சில இடத்துல மழையே பெய்யாது. பல இடத்துல மழை பெஞ்சு அப்படியே ஒவ்வொரு வெள்ளமா ஓடிண்டே இருக்கும். சில இடத்துல பஞ்சம் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அப்படியே பஞ்சமாரம் மழையே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. இல்லையா? எதுக்கு இந்த மாதிரினா ஒவ்வொரு மாநிலமா பார்க்கச்சே, எத்தனை மாநிலங்கள் நம்ம பாரத தேசத்துல இருக்கு, அது பார்க்கச்சே தண்ணீர் பற்றாக்குறை வருமா. இது சொல்றது சுக்ராச்சாரியர். தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் கொண்டு குறைச்சதே கிடையாது. ஆனா அந்த தண்ணீர் பற்றாக்குறை இது எதனால வருதுன்னா, நாம் பண்ணக்கூடிய காரியத்தாலே அப்படிப்பட்ட துஷ்ட நிலையில் நிமித்தம் ஏற்படுறது. தண்ணீர் பற்றாக்குறை வரும். 2வது, இன்னொரு இடத்துல அதீதமான தண்ணீர், வெள்ளப்பெருக்கு போயிட்டு இதெல்லாம் போயிடுவோம். ஆக இப்படிப்பட்ட கலிகாலம் முற்ற என்ன ஆகுன்னா, பகவான் தான் அவதாரம் பண்ணுவதற்குண்டான ஒரு யுக்தியை கையாளுறான். கலிகாலம் முற்ற தானே பிறக்கிறான். கலிகாலத்தின் இறுதியிலேயே கல்கி அவதாரம் பகவான் எடுக்கிறான். எப்படி எடுக்கிறான்னா, சம்பளம் என்கிற கிராமம், அந்த சம்பளம்ங்கிற கிராமத்துல ஒரு பிராமணன், அவர் தான் அந்த கிராமத்துக்கு தலைவர். சம்பளம் என்கிற கிராமத்துக்கு ஒரு பிராமணன் தலைவன். அந்த பிராமணனுக்குரிய புத்திரனாக பகவான் அவதாரம் பண்றார். விஷ்ணு யசஸ்ன்னு பேரு. அப்ப அவருக்கு குமாரனாக கல்கி அவதாரம் பண்ணுகிறார் பகவான். கல்கி அவதாரம் பண்ணி என்ன பண்றான், தான் பெரிய நீண்ட வாள், அந்த நீண்ட வாளை வைத்துக் கொண்டு எத்தனை அதர்மங்கள் நடந்தது அந்தந்த அதர்மங்களை வெட்டி செதுக்கி தீவர்கள் அத்தனை பேரையும் ஒழித்து அவர்களை அழித்து நல்லார்களை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கிறான். ஏன்னா கலியுகம் முடிஞ்சுட்டு சுவாமி, அப்ப இனிமே பிரளயம் தானே, மறுபடியும் கிருத்தயுகம் வரும். 1000 சதுர்யுகங்கள் முடிஞ்சாதான் பிரளயம். 1000 சதுரங்கள், இன்னும் 1000 சதுரங்க முடியல. அப்ப மறுபடியும் என்ன ஆகும், கிருத்தயுகம் வரும். அந்த கலியுகத்துக்கு கிருத்தயுகத்துக்கும் எப்படி சுவாமி, இன்னைக்கு ராத்திரி கலியுகம் முடிஞ்சுடுத்து, அப்ப அடுத்த நாளே கிருத்தயுகமானா கிடையாது. கலியுகம் முடிஞ்சு சில கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ 100 வருஷங்களுக்கு மேலே, எத்தனையோ வருஷங்கள், அந்தந்த வருஷங்களுக்கு மேலே கலியுகம் இல்லாமல் கிருத்தயுகம் இல்லாமல் இருக்கும். அதே போல அது முடிஞ்ச உடனே கிருத்தயுகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி சில வருஷங்கள் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிருத்தயுகமா வருது. அதனால அடுத்த நாளே, இன்னைக்கு கலியுகம் இன்னைக்கு ராத்திரி முடிஞ்சிருக்கு, அடுத்த தேதி சொல்றோம்னா இன்னைக்கு 4ஆம் தேதினா நாளைக்கு 5ஆம் தேதி, அந்த மாதிரி கிருத்தயுகம் வராது. ஆனா கலியுகம் முடிஞ்ச உடனே கிருத்தயுகம் வந்துடுது. 1000 சதுர்யுகங்கள், 4 யுகங்கள் முடிஞ்சாத்தான், 1000 முடிஞ்சாத்தான் பிரளயம் வரப்படும். அது கூட 3 லோகங்கள் தான் இருக்கட்டும். அப்படி இருக்க செய்தே மதிக்க முடியாது. இப்ப சுவாமி கலியில படக்கூடிய கொடுமை சொல்றாரு. என்னென்ன சொல்றேன்னா, பரீட்சித்து பார்த்தான், இவ்வளவு கொடுமை பண்றது கலியுகம், இந்த கொடுமை இத்தனை கொடுமை இருக்கு, இதுல இருந்து வெளில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதா? பரீட்சித்து மகாராஜா கேட்கிறார், இத்தனை கொடுமையா இருக்க கலிகாலம், இதுல இருந்து வெளில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னா, இதை கேட்ட பரீட்சித்து உடனே சுவாமி யாரு சுக்ராச்சாரிய பதில் சொல்றாரு, வழி இருக்கு பரீட்சித்தே, வழி இருக்கு, ஒண்ணும் இல்லை, நிக்கே நான் சொல்றேன். ஏன்னா ஒண்ணுமில்லை, நம்ம ஆரம்பத்துல ஒரு பார்த்தோம், கிருத்தயுகத்திலே 4 கால்களோடு பசுமாடு நின்றுன்னு பார்த்தோம், ஒரு கதை பார்த்தோம். இந்த பாகவதம் ஆரம்பத்துல கிருத்தயுகத்திலே 4 கால்களோடு பசுமாடு நின்றிருந்தது. இந்த கதையை ஆரம்பத்துல பார்த்தோம். அப்ப என்ன 4 கால்? ஒரு கால் சத்தியம், இன்னொரு கால் தயை, இன்னொரு கால் தபசு, இன்னொரு கால் தானம். அப்ப சத்தியம் ஒரு கால், தபஸ் ஒரு கால், தயை ஒரு கால், தானம் ஒரு கால். இந்த 4 கால்களோடு இருந்து கிருத்தயுகத்திலே ஒவ்வொரு யுகங்கள் மாறும் போதும் ஒவ்வொரு கால் போயிடுறது. அப்ப 2ஆம் கால் போயிடுத்து, 3ஆம் கால் போயிடுத்து. இப்ப கலியுகத்திலே ஒரே காலோடு நிக்கிறது அந்த பசுமாடு. இப்ப அது என்ன பண்றது, மறுபடியும் கல்கி அவதாரம் பண்ணி 4 கால்களோடு இருக்கக்கூடிய பசுமாட்டாகவும் மேற்கொண்டு அந்த எந்த தேவதை, தர்ம தேவதை வந்தாலும் அந்த தர்ம தேவதையை சேர்ந்து நிற்க வைக்கிறான் பகவான் கல்கி அவதாரத்தை. இது வந்த
அப்ப இந்த கலியுகத்தினுடைய கொடுமை அப்படிப்பட்ட கொடுமை. ஆனா அந்த கலியுகத்தினுடைய கொடுமை இப்படி இருக்க சுவாமி, அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த கொடுமை இல்லாம இருக்கிறமே, நாங்களாம் கலியுகத்துல சுவாமி இருக்கோம். அப்ப என்ன பண்ணலாம்னா, அந்த கலியுகத்துடைய நிலை நம்ம மேல வந்து சேரப்படாதுன்னு, அப்படின்னா அதனுடைய தாக்கம் நம்மகிட்ட வரப்படாது. இதெல்லாம் கொஞ்ச நாள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வியாதி வந்துடுச்சு, அந்த வியாதி நம்மளுக்கு தாக்கப்படாததுக்கு இங்க மாஸ்க் ஒண்ணு போட்டுக்கிறாரு, முகத்துல ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கிறாரோ, அந்த மாதிரி இப்ப கலியுகத்துடைய தாக்கம் இத்தனை சமங்கள் கலியுகத்துல இருக்குன்னு பார்த்தோம், சுருக்கமா பார்த்துக்கோம். ஆனா அந்த தாக்கம் நமக்கு வரப்படாதுன்னா என்ன பண்ணலாம்? ஒண்ணு சமமே இல்லை, ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போதும். ஹரிநாம சங்கீர்த்தம் தெரிவிக்கிறார், ஏ பரீட்சித்தே ஒண்ணுமே இல்லை, கலிகாலத்துல ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போறோம். அதுதான் முக்கியமான வேறு. ஏன்னா முதல் யுகமான கிருதயுகத்திலே தியானமாகத்தால பகவான் அடையலாம். 2ஆம் யுகமாக இருக்கக்கூடிய திரேதா யுகத்திலே யாக யஜ்ஞங்கள் மூலமாக பகவான் அடையலாம். 3ஆம் யுகமான துவாபர யுகத்திலே அர்ச்சனத்தாலே பகவானை அடையலாம். 4ஆம் யுகமாக இருக்கக்கூடிய கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனத்தாலே பகவானை அடையலாம். அப்படின்னா ஒவ்வொரு யுகம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு சுலபப்படுத்துது, சுலபமா வருது. ஏன்னா முதல் யுகம் என்ன? தியானம், ரொம்ப சிரமம். அடுத்த யுகம் என்ன? யாக யஜ்ஞங்கள். ஏன்னா தியானம்னா மனசை ஒருநிலைப்படுத்தணும், சிரமமா போயிடும். அதை விட கொஞ்சம் சுலபமானது யாக யஜ்ஞங்கள் பண்ணுது. ஏன்னா அது செயல்பாடு, அது கொஞ்சம் சுலபமானது. அதை விட இன்னும் சுலபம்னா அர்ச்சனை பண்றது. யாக யஜ்ஞங்கள்னா அதற்கு இந்தந்த நியமனங்கள் உண்டு, இந்தந்த ஆச்சாரங்கள் உண்டு. அர்ச்சனை என்னன்னா பகவான் அர்ச்சனை பண்ண போறோம், அர்ச்சனை பண்ணிக்கலாம், விஸ்வம் விஸ்வம் வட்டக்காரகா அப்படின்னு சொல்றோமோ, அந்த அர்ச்சனை பண்றதுல அதை விட சுலபம். ஆனா இது எல்லாத்த விட சுலபம்னா கண்ணன் கடலினை நன்னம் மனமுடையீர் என்னும் திருநாமம் திருநன்னாரணமே என்று சொல்லக்கூடிய நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனத்தாலே கலியுகத்தில மேன்மை அடையலாம் தெரிவிக்கிறார். ஆக விடாம பகவன் நாமத்தை சொல்லு, அதுதான் உனக்கு நன்மை கொடுக்குன்னு அப்படின்னு தெரிவிக்கிறார். இது வரைக்கும் முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் 4 விதமான பிரளயங்கள். என்னென்ன பிரளயங்கள்? ஆத்தியந்திக பிரளயம், நைமித்திக பிரளயம், நித்திய பிரளயம், பிராகிருத பிரளயம் என்று சொல்லக்கூடிய 4 விதமான பிரளயங்களையும் சுக்கராச்சாரியர் பரீட்சித்துக்கு மகராஜ் தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே, ஏ பரீட்சித்தே, இப்ப நான் 7 நாட்கள் உனக்கு கெடு விதிச்சிருக்கியா, அந்த 7 நாட்கள் நான் முடிய போறது. நான் உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் சொல்லியிருக்கேன், உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் சொல்லியிருக்கேன், நீ கேட்டுங்கோ. ஆனா நீ இப்ப என்ன கூட ஏதோ வந்து பாம்பு வந்து கடிச்சு உன்னுடைய பிராணம் போகிறதுன்னு நினைக்கிறீனோ, அந்த மாதிரி நினைவை முதல்ல விட்டுவிடுன்ற சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிறார். ஏதோ இதுக்கு பாம்பு இது முனிக்குமாருடைய சாபம் தானே, முனிக்குமாருடைய சாபம். அந்த சாபத்தாலே பாம்பு வந்து இவரை கடித்து விட்டு பிராணம் போகிறது நினைக்கிறீங்க. முதல்ல அந்த யுக்தியை முதல்ல விட்டுடுனார். ஏன்னா தட்சகன்ங்கிற பாம்பு, அந்த 7ஆம் நாள் தட்சகன் பாம்பு கடிக்க போகிறன்றாயே. இப்ப நான் சொல்றேன், இப்ப சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிறார், ஆச்சரியமான விஷயம். இப்ப நான் சொல்றேன், 7வது நாள் தட்சகன் கடிக்காமல் நான் பண்ணினேன்னு வச்சுக்கோ. ஏன்னா இவருக்கு அந்த யோக பலம் இருக்கணும். யாருக்கு? சுக்கராச்சாரியருக்கு. 7ஆம் நாள் தட்சகன் வந்து அந்த தட்சகன்ங்கிற பாம்பு வந்து கடிக்காம இருக்க செய்தேன், நான் உன்னை பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் நீ நிச்சயமா இருக்க போறியா? இந்த கேள்வி கேட்கிறார். ஏ பரீட்சித்து, தட்சகன் என்ற பாம்பாலே நீ கடி உருவாய் சாபம், அந்த சாபத்தை நான் எடுத்துட்டு வச்சுக்கோ என்னுடைய தவ வலிமையால். அப்ப அது வந்து கடிக்க போறது இல்லை. கடிக்க போறதுன்னா ஓ அதுக்கப்புறம் நீ நிச்சயமா இருக்க போறியான்னா, அந்த 7வது நாள் தானே தட்சகன் என்ற பாம்பால கடிக்கப்படும் சொன்னா, அது 7வது நாள் என்ன இருக்கும்? அது 70 நாளுக்கு தள்ளும். சரி, 70 நாளுக்குள்ள போறேன்னாலும் 700 நாளுக்குள்ளேயாவது நீ கிளம்பி போய்தாகணும், கிளம்பி போய்தாகணும். அதனால நீ நிச்சயமா இங்க இருக்க போறது கிடையாது. நீ ஆசைப்பட்டையானால் உன் சரீரம் இங்க இருக்கவே இருக்காது. ஆனா ஆத்மா நித்தியம். இந்த உபதேசம் பண்றார் சுக்கராச்சாரியன், உபதேசம் பண்றார். ஆத்மா நித்தியம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த சரீரத்தோடு நான் இங்கேயே இருக்க போறேன்னு நினைச்சிருக்கணும். கிடையாது, சரீரம் தொலையும். அது 7 நாளுக்கு தட்சகன் என்கிற பாம்பாலே நீ கடிபடாமல் போனாலும், மேற்கொண்டது 70 நாளோ அல்லது 700 நாளோ ஏதோ ஒரு நாளை நீ கிளம்பி போகதான் போகிறாய். ஆனா அர்த்தம் சரீரம் தான் போகும், ஆத்மா அப்படியேதான் இருக்க போறது. அப்படி இருக்க போச்சு
அங்கிற இது நிலை வந்துட்டணும். ஆகா, இப்ப இது ஆத்மா நித்தியம் என்று தெரிஞ்சுகொள். தேகத்தை கண்டு மயங்கி போகாது, தேகத்தை பார்த்து மயங்கி போகாது. ஏன்னா தட்சகன் கிடைச்சாலும் நினைப்பாருங்க, தட்சகன் பாம்பு கடிச்சிட்டு கிடைச்சது கடித்தாலும் நீ இறக்க போறது கிடையாது. இந்த நீங்கிற சப்தத்தால ஆத்மாவை சொல்றாரு. நீ இறக்க போகிறியா? கிடையாது, இறக்க போறது. ரெண்டாவது, நீ எத்தனை நாள் தன்னாலும் உன் சரீரம் காப்பாற்ற முடியுமானா காப்பாற்ற முடியாது. இது ரெண்டு விஷயத்துல என்ன புரிஞ்சுக்கணும். இது நமக்கு தான் அவர் சொல்றாரு. நமக்கு 60, 70, 80, 90, 100 கூட வச்சுக்கோ, என்னென்னோ மருந்தெல்லாம் சாப்பிடுறோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்காச்சு. எத்தனை நாள் காப்பாற்றப்பட முடியும் சரீரத்தை? ஆத்மாவே இல்லை. எத்தனை நாள் காப்பாற்ற முடியும்? சுவாமி ஏதோ மருந்து கொடுத்துட்டு இருக்கோம், ஆச்சுன்னு இன்னைக்கு எத்தனையோ விஞ்ஞான ரீதியில என்னென்னோ வந்து, ஆனா இதுக்கு மட்டும் மருந்தே வரல. சாகாவரம் கொடுக்கக்கூடிய மருந்து எதாவது இருக்கா சுவாமி? இந்த இவருமே சாகவே மாட்டார், நல்ல ஆரோக்கியத்தோடு திடகாத்திரமா இருப்பார் அப்படின்னு மருந்து யாரா கண்டுபிடிச்சிருக்காளா? எத்தனையோ வியாதி வந்திருக்கு, ஏதோ கண்டு குடிக்கிறாலும் இந்த மாதிரி இருக்கான்னா என்னைக்கா அவனா சரீரம் கீழே விழுந்துதான், யாரா இருந்தாலும் சரீரம் கீழே விழுந்துதான். அதனால உன்னுடைய சரீரத்தை காப்பாற்ற இயலாது. ஆனா சரி, தட்சகன் மட்டும் கடிக்கட்டுமே, சரீரம் விழுமே தவிர ஆத்மா விழாது. ஆத்மா விழுமான்னா ஆத்மா விழாது. இதை நன்னா புரிஞ்சுண்டோயனும் பரீட்சித்தே, இதை நன்னா புரிஞ்சுக்கோன்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல இப்ப பிறந்து இருக்கிறாய், நீ மறுபடியும் பிறக்க போகிறாய், மறுபடியும் பிறக்கிறாய். அப்ப ஒவ்வொரு தடவை பிறக்கட்சியும் வெவ்வேறு உறவுகள் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய உறவு வேறு, அப்ப இருக்கக்கூடிய உறவு வேறு, அப்படி இருக்கக்கூடிய உறவு வேறு. ஆனா அந்த உறவை சொல்வேன், நண்பர்கள் சொல்வேன், எல்லாம் சொல்வேன். ஆனா இது இத்தனை நீ ஆனா நீ இல்லை, இது இத்தனை நீ ஆனா நீ இல்லை. நீ என்பது ஆத்மா, நீ சரீரம் அல்ல. பரீட்சத்துக்கு தெரிவிக்கிறார் சுக்கராச்சாரியர். நீ என்பது ஆத்மா, நீ சரீரம் அல்ல. ஏன்னா அப்பனா நீ சரீரம் இருந்தானா இப்ப விழுத்த. அப்ப ஆத்மா என்ன? பரமாத்மாவுக்கு சிஷ்யன் ஆத்மா தெரிஞ்சுக்கோ. பரமாத்மா சேஷி, ஆத்மா சேஷபோதன், அதை தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா இந்த தட்சகன் என்ற பாம்பாலே கடி உண்டாலும் நீ போக போறது கிடையாது, சரீரம் தான் போகும். ஆனா அந்த சரீரத்தை காப்பாத்தி கொண்டு நான் இங்கே சாஸ்வதமா இருக்கேன்னு உன்னால முடியுமானா முடியாது. சரீரம் என்னைக்கா தொலைத்துதான் ஆகும். ஆனா ஆத்மா தொலைய போறது கிடையாது. அந்த ஆத்மா உஜ்ஜீவனத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், கிருஷ்ணாம ஸ்மரணத்தை பண்ணு அப்படின்னு தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேற சொல்றார். சொப்னத்துல நாமே நம்முடைய தலையை வெட்டின்றோன்னு ஒரு சொப்னம் வந்துட்டு. ஏன்னா ராவணாசுரன் அப்படிதான் பண்ணினான். 10 தடவை தலையை அறுத்து போட்டான். அதனால 10 தலை ராவணன்னு பேரு, யாகம் பண்றச்சு. அந்த மாதிரி தலையை அறுத்துட்டோ வச்சுக்க, சொப்னத்தை வந்துட்டு கனவுல காத்தால எழுந்து தலை இருக்கா இல்லையான்னு பார்த்து போங்கன்னு நல்லா. அதே போல சொப்னத்துல வந்தா போல இப்ப உயிரோடு தானே இருக்கேன், ஒண்ணுமே இல்லையே. எழுந்து பார்த்தா தலைவெல்லாம் போயிடுதான்னு பாக்குறமான இல்லையே. அந்த சொப்னத்துல வந்தா போல. ஏன்னா ஒருவேளை முனிகுமாரன் இருக்கானோ, அவன் தான் உனக்கு சாபம் கொடுத்தான், தட்சகன் என்ற பாம்பாலே கடி கொள்ளணும்னு. ஒருவேளை அந்த பாம்பு உன்னை கடிக்கலன்னு வச்சுப்போ, அந்த பாம்பு உன்னை கடிக்கலன்னு வச்சிருந்தா நீ தச்சிட்டீங்கன்னா இப்படியே மறுபடியும் 70 ஆண்டுகளுக்கு மேல இப்படி இருக்க போறியான்னா கிடையாது. மறுபடியும் ஏதாவது ஒரு வியாஜ்யத்தை கொண்டு உன்னுடைய சரீரம் கீழ் விழதான் போறது. இதைத்தான் கண்ணன் தெரிவிக்கிறான் கீதையில. என்னைக்காவது நான் சரீரம் கீழ் விழதான் போறது, அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்பனா என்ன அர்த்தம்? நீ பிரம்மத்தின் அம்சம். நீ ஆத்மா பிரம்மத்தியம். நீ பிறந்தது பிரம்மத்தை அடைவதற்காக, பிரம்மத்துக்கு கைங்கரியம் பண்றதுக்காக. அப்படி இருக்க செய்து அப்ப உன்னுடைய லட்சியம் எது? ஆத்மாவுக்கு ஒரே லட்சியம் எது? பிரம்மத்தை அடைவது. ஆத்மாவுக்கு சாமான்யமா கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு இவா அவளுக்கு விட்டு கொடுக்கணும், அவளுக்கு விட்டு கொடுக்கணும், கணவனை மனைவி பார்க்கணும், மனைவியை கணவனை பார்க்கணும்னு சொல்றாளுன்னா இப்ப தவறது. 2 பேரும் சேர்ந்து ஒரே பிரம்மத்தை பார்க்கணும். ஏன்னா 2 பேருடைய குறிக்கோள் ஒன்றா இருக்கணும். 2 பேருடைய குறிக்கோள் வெவ்வேறா இருந்து வச்சுக்க. மனைவியுடைய குறிக்கோள் கணவனை பார்க்கறது, கணவனுடைய குறிக்கோள் மனைவியை பார்க்கறதுன்னா குறிக்கோளை மாறி போயிடுத்தேன்.
குறிக்கோள் மாறி போனாலே அது 9 வரும். அப்ப ஒரே குறிக்கோள் என்ன? 2 பேர் சேர்ந்து பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்றது, பிரம்மத்தை அடைவது. அந்த குறிக்கோளோடு இருந்ததுன்னா சரியா இருக்கு. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாரு சுக்கராச்சாரியார். யாருக்கு? ராஜாவுக்கு தெரிவிக்கிறார். இது பிரம்மத்தை அடைவதுதான் ஒரே லட்சியமா வச்சுக்கணும். அதானா அப்ப உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் தெரிஞ்சு சொல்லிட்டேன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இனிமே தக்ஷகன் வந்து கடித்தாலும் உனக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. ஏன்னா உன் சரீரம் தான் போகிறது, பிராணம் உன்னுடைய ஆத்மா அப்படிதான் இருக்கும், எந்த ஆபத்தும் கிடையாது. இப்ப நீ என்னென்னலாம் கேட்டையோ பரீட்சித்து மகாராஜாவே, நீ என்னெல்லாம் கேட்டையோ அநேகமா அதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிறார். அநேகமா அதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது உனக்கு கேட்க ஆசை இருக்கன்னா சொல்லு, நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். சுக்கராச்சாரியர், இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா என்ன சொல்லு. ஏன்னா இந்த மாதிரி சொல்லி 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 நிறுத்திட்டார் சுக்கராச்சாரியர். தன்னுடைய உபதேசம் நிறுத்தினார். பரீட்சித்து உள்ள கேட்டணும். 7 நாட்கள் கேட்டிருக்கான். கேட்டுக்கச்சு உடனே கையை கூப்பிடலாம். கையை கூப்பி பேசலாம். பரீட்சத்திலே, சுவாமியே, ஏ ரிஷியே, நான் சித்தி அடைந்தேன். எப்படிப்பட்ட சித்தி அடைந்தேன்? உம்மால் ஆச்சரியமான அனுகிரகத்தை பெற்றேன். உமக்கு நான் எப்படி நன்றி சொல்வதே தெரியல. என்னென்று செய்தேனோ, என்னெங்கில் திகழ்வதே, உன்னை எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஒண்ணு புரிஞ்சுட்டேன். என்ன புரிஞ்சுட்டேன்னா, இந்த சரீரம் மரணம் அடைய போறதுனோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே நம்ம சம்பிரதாயம் தான். நம்முடைய சம்பிரதாயத்து ஏன்னா, ஒரு ஜீவாத்மா கிளம்புறாருனாலே ஆனந்தப்படணும். ஆனா எப்படி கிளம்புறாரு? சீவை குணம் கிளம்பினா அவர் திருப்பி மறுபடியும் பறக்கிறதுக்காக பண்ணான்னு பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்க செய்து இந்த சரீரம் மரணம் அடைய போறதுனோ அதை பத்தி எனக்கு கவலை. ஏன்னா ஆத்மா நித்தியம், சரீரம் விடுபட்டது, சரீரம் அனித்தியம் என்ன புரிஞ்சுட்டேன். அப்ப உன்னுடைய ஞானம் கலந்த உபதேசத்தாலே என்னுடைய அஜ்ஞானம் குறைஞ்சது. அந்த பரீட்சித்து சுக்கராச்சாரிய பார்த்து தெரிகிறார். உன்னுடைய ஞானம் கலந்த இந்த ஞானத்தாலே உபதேசத்தாலே என்னுடைய அஜ்ஞானம் தொலைந்தது. இப்ப இருக்கு, நான் இருக்கணும். இப்ப என்ன ஆயிடுத்து? நன்னா எனக்கு ஞானம் வந்துடுத்து. பகல் கண்டேன், நாராயணனை கண்டேன். ஆழ்வார் தெரிவித்தா போல இந்த மாதிரி எனக்கு நன்னா ஞாபகம் வந்துட்டு. இனிமே பகவானுடைய திருவடியை நீ எனக்கு காட்டி கொடுத்தாள், எனக்கு அது போதும். இனி இதை பத்தி நான் கவலையே படல அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுத்து? அனைத்து ரிஷிகளும் அனைத்து ஜனங்களும் புடைசூட கங்கையாற்றங்கரைக்கு நேர பரீட்சித்த மகாராஜா போறார். கங்கையாற்றங்கரைக்கு போய் அங்க உபாசனம் இருந்து அங்கே நல்ல உபாசனம் பண்ணி 7ஆம் நாள் ராத்திரி தக்ஷகன் என்கிற பாம்பாலே வந்து கடித்து தான் அங்கிருந்து தன்னுடைய சரீரத்தை விட்டு விடுகிறார். ஆத்மா கிளம்பி போறதுன்னு இது வரைக்கும் தெரிஞ்சது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது அப்படியே நீங்க வச்சுக்கணும். இப்ப சுக்கராச்சாரிய விடை பெற்றுட்டார். யாரிடத்து? பரீட்சித்த மகாராஜன் 7 நாள் சொல்ல வேண்டிய சொல்லிட்ட விடை பெற்றுட்டார். ஆனா நான் சொன்னபடியெல்லாம் நீ பண்ணியே, நான் சொன்னபடியெல்லாம் நீ நல்லா தெரிஞ்சிட்டியே, எனக்கு திருப்தியா இருக்குன்னு அவரும் கிளம்பிட்டார். ஏன்னா இன்னைக்குமே காலக்ஷேபம் கேட்டாலோ இல்ல ஆச்சாரிய உபதேசம் கேட்டாலோ அந்த சிஷ்யார் என்ன பண்ணுவார்னா, அந்த உபதேசத்துக்கு தகுந்தா போல ஒரு அனுஷ்டானத்தை காமிக்கணும். அது நடைமுறையிலேயாவது காட்டலாம், அல்லது வாய் வார்த்தையா காட்டலாம், அல்லது ஒரு நினைவாலையும் சொல்லியிருக்கலாம். எப்படி வேணா பண்ணலாம். அந்த நிலை பண்ணாரனோ. இப்ப என்ன எடுத்து சுக்கராச்சாரிய பரம திருப்தி. ஓ, நான் சொன்னதெல்லாம் நன்னா புரிஞ்சுட்டேன், நன்னா உண்மையை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன், உனக்கு நிறைய அனுகிரகம் பண்றேன். இனிமே இத போல நிறைய பேர் உண்மையை தெரிஞ்சுக்காம இருக்காரனோ. இப்ப நீ உண்மையை தெரிஞ்சுட்ட. ஆத்மா வேறு, சரீரம் வேறு. சரீரம் நித்தியம் கிடையாது, ஆத்மா நித்தியம். ஆத்மா உஜ்ஜீவனத்துக்காக பகவானுடைய தியானம் பண்ணும். இது நீ என்ன புரிஞ்சுட்டியனும். இத போல எத்தனை பேர் இருக்கா ராஜன்னு. நான் கிளம்புறேன், அதனால நீர் உன் வழியை பார்த்துக்கொள், நான் என் வழியை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு கிளம்பிட்டேன். அங்கிருந்து எங்கிருந்து? பரீட்சித்து மகாராஜா இருக்கிறதுல இருந்து இருந்து கிளம்பிட்டார். இதுதான் சுக்கராச்சாரிய பெருமையே. இதுதான் என்ன பெருமைன்னா, இத்தனை நாள் சொன்னார் ஒண்ணும், இத்தனை நாள் சொன்ன ஒண்ணு. இப்ப நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? சுவாமி 7 நாள்ல பாம்பு, தட்சகன் பாம்பு வரப்போறதான், கடிக்க போறதான். சரி, இத்தனை நாள் நல்லா காலட்சம் பண்ணோம், உபதேசம் பண்ணோம். சரி, புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி நாம உங்க இடத்துக்கு போறோம், வாஸ்தவம் தான். புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த தட்சகன் பாம்பு எப்படி வரான், எப்படி கிடைக்கிறான், இவ பிராணம் எப்படி போறது, என்னமா அது, இதெல்லாம் பார்த்துட்டு போலாமே. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து
பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு நினைப்போமோ, அதெல்லாம் பண்ணுவோம்னோ, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல சுக்கராச்சாரியர். தான் வந்த காரியம் முடிஞ்சிட்டு, வந்த காரியம் முடிஞ்சுன்னு நான் சொன்ன விஷயத்தை நன்னாக புரிஞ்சு கொண்டான் ராஜா. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப உண்மை தெரிஞ்சுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உண்மையை தெரிஞ்சு கொள்ளாதவர்கள் இனி லோகத்துல எத்தனை பேர் இருப்பா, அவளுக்கெல்லாம் சொல்லணும் போகணும். அதனால கிளம்பியே போயிட்டாரு. என்ன சுவாமி, தட்சகன் வந்து கடிக்கிறத பார்க்க வேண்டாமா, அவனுக்கு பிராண விட்டு போறது பார்க்க வேண்டாமா, அதை பத்தி ஒண்ணுமே கணிசிக்கவே இல்லை. இதுதான் சுக்கராச்சாரியுடைய பெருமை. என்னன்னா அவருக்கு தெரியுமே சரீரம் விழ போறது, ஆத்மா கிளம்ப போறது, அதெல்லாம் தெரியுமானோ. அதனால அவர் நல்லா கிளம்பி போயிட்டார். என்னென்ன பார்க்கணும் எழுத மாட்டேலையா, அப்ப தெரியறதுனா தெரியுதா. அப்ப சரீரம் என்ன ஆகும்னா தெரிஞ்சு கொண்டு பிரயோஜனம் இல்லை. அப்ப ஆத்மா இருக்கிறாருனோ ஞானம் இருந்தா பாருங்க. அதன் பிறகு என்ன தெரியுமா, இப்ப தட்சகன் வந்து கடிச்சுட்டான். கடித்த உடனே இவருக்கும் பிராணம் எடுத்து பரீட்சித்த மகாராஜத்துக்கு இவருடைய புள்ள ஜனமேஜயன்னு பேர். பரீட்சித்து மகாராஜர புள்ள ஜனமேஜயன். அவனுக்கு அபாரமான கோபம். என்ன ஆயிடுச்சுன்னா, தன்னுடைய தகப்பனார் இந்த தட்சகன் பாப்பார இறந்து போயிட்டாரு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணா, பெரிய எல்லா ரிஷிகளையும் கூப்பிட்டு என்ன பண்ணினான்னா சர்ப்பயாகம், பெரிய சர்ப்பயாகம் பண்ணினான். ஏன்னா லோகத்துல எங்கெங்கெல்லாம் பாம்புகள் உண்டோ அத்தனை பாம்பும் இந்த அக்னியில வந்து பிராணநாசம் ஆகணும், சரீர நாசம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ப்பயாகம் பண்றான். பண்ணிட்டு இருக்கச்சு எல்லா பாம்பும் வந்து விழருது, யாகத்துல வந்து விழருது. அதுக்கப்புறம் பிரகஸ்பதி வந்து, ஜனமேஜயா தப்பு பண்ணிட்டு இருக்க, உங்க தகப்பனார் போது அது விதிவசம், ஏதோ அந்த முனிக்குமாருடைய சாபம் வந்துடுத்து, அந்த சாபத்தாலே போனாரே தவிர நீ அதுக்காக நீ ஊர்ல இருக்கக்கூடிய பாம்பெல்லாம் ஒழிக்கிறாயே, இது நியாயமா? ஏதோ தட்சகனுங்கிற ஒரு பாம்பு வந்து கடித்தபடியால உங்க தகப்பனார் போயிட்டான்றதுக்காக ஊர்ல ஒரு பாம்பும் இருக்கப்படாதுன்னு இந்த மாதிரி பண்றேன், இது நியாயமே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு கேட்டு அதை விட்டுட்டான்னு தெரியும். எதுக்கு சொன்ன, இதையும் சேர்த்து சொல்றார், சொல்லி விட்டுட்டார். இப்ப இது ஜனமேஜயனுடைய சரித்திரம். அதோடு கடைசியா சொல்றார், மார்க்கண்டேயனும் கரியே. மார்க்கண்டேயர் பிரளய காலத்திலே ஆலமா மரத்தின் இளமையில் ஒரு பாலகனாய் ஞானமேறும் உண்டான் அரங்க தரவனையான்னு சிறிய ஆலந்தழ கண்ணனம்பெருமான வீட்டு இருக்கிறானோ பிரளய காலத்துல. அதை பார்த்தவர் யாருன்னு மார்க்கண்டேயர். அதை பார்த்தவர் பூர்ணமா தான் மார்க்கண்டேயனும் கரியேன்னு ஆழ்வாருடைய பாசனம். அந்த பிரளய சமுத்திரத்தின் நடுவிலே ஆலந்தரிலே கண்ணனை கண்டதை சொல்லி பாகவத புராணத்தை இதோடு முழுக்க சொல்றார். அப்ப பாகவத வைபவம் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இறுதியாக பாகவத புராணம் யாரெல்லாம் சொல்கிறார்களோ, யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இதை வந்து மரணம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் இதை தியானம் பண்ணுகிறார்களோ அவளுக்கு என்னென்ன பலன்கள் அதை சொல்லி முடிக்கிறார். அப்ப கடைசியா சொன்னது ஆலந்தரில் கண்ணன் படுத்துக் கொண்ட நிலையை கடைசியா தெரிவிக்கிறார். அந்த சரித்திரத்தை, இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும், ஆலவாமரத்திலே ஒரு பாலகனாய் அதை முடிச்சுக்கிறார். சரி சுவாமி, இதெல்லாம் என்ன சுவாமி, இதெல்லாம் யாரெல்லாம் சொல்லுன்னு சொல்றாலோ சொல்லுன்னு தூண்டுவாளோ சில பேர், அவளுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லி இந்த பாகவதத்தை முடிக்கிறார். அப்ப 4 ஸ்லோகங்கள் சொல்லி முடிக்கிறார். என்னென்ன 4 ஸ்லோகங்கள் அடியன்னு சொல்ல போறேன், நீங்களும் திருப்பி சொல்லலாம், கடைசியில சொல்றேன். ஏன்னா பாகவதத்துல 12 ஸ்கந்தங்கள் எத்தனை ஸ்லோகங்கள் இருந்தாலும் அத்தனை ஸ்லோகங்களும் அடியன் பூர்த்தியா சொல்லல. அடியன் ஏதோ 1-2 தான் சொன்னேன். இருந்தாலும் பாகவதத்தை சொல்லப்பட்ட கருத்து என்னவென்றால், ஒரு அரை ஸ்லோகம் சொன்னா கூட போறோம், அதனுடைய முழுமையான பலன் கிடைக்கிறதுன்னு சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிறார். அதனால நம்ம இந்த காலட்சேபம் முடியும் போது ஒரு 4-3 ஸ்லோகங்கள் சொல்றேன், அடியை சொல்றேன், நீங்க திரும்ப சொல்லுங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் பாகவதத்தை நாமும் சொல்வோம் என்கிற நிலையிலோடு அதை முடிக்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப இதோடு அந்த பாகவத ஸ்கந்தத்தை 12ஆம் ஸ்கந்தம் முற்று பெற்றது. இதோட முடிஞ்சிட்டு அவ்வளவுதான் சுவாமி. காட்டுமறையை அவ்வளவுதானா, இது ருக்மணி கல்யாணம் இருக்கு, இதோட முடியல, இன்னும் ருக்மணி கல்யாணம் இருக்கு. ஏன்னா ருக்மணி கல்யாணம் முன்னாடியே நடந்துடுத்து, பாகவதத்தில் முன்னாடி சொல்லப்பட்டது. ஆனா நம்முடைய பூர்வாச்சாரியால் பாகவத புராணத்தை சொல்லும் போது எப்பவுமே ருக்மணி கல்யாணத்தை கடைசியில தான் சொல்லுவார். அதனாலதான் அடியே அதே கிரமத்திலே சொல்லியிருக்கேன். ருக்மணி சொல்லணும், கண்ணன் அவதரித்து
அவதரித்தான் ரோகிணி நட்சத்திரம் ஆவணி மாசத்திலே. ஆனா மகாலட்சுமியை கைப்பிடிப்பதற்காக கண்ணனுடைய அவதாரம். மகாலட்சுமியார் சுவாமி ஸ்ரீதேவி நாச்சியார். அந்த ஸ்ரீதேவி நாச்சியார் தான் ருக்மிணி பிராட்டி. அந்த ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது? அந்த ருக்மிணி கல்யாணத்தோடு இந்த பாகவத புராணம் பூர்த்தி ஆனது. இதோட சாத்த முடியாது. பீஷ்மகன் ஒரு ராஜா, பீஷ்மகன் பேர். அதை சுருக்கமா சொல்றேன் எல்லாமே. அந்த பீஷ்மகன் ராஜாவுக்கு புத்திரியாகத்தான் ருக்மிணி தேவி பிறந்தார். ஏன்னா ருக்மிணிக்கு கண்ணனை விவாகம் பண்ணிக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டார். கண்ணனை விவாகம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டார். அதனால என்ன பண்ணார்? 7 ஸ்லோகத்தை எழுதினார். 7 சம்ஸ்கிருத ஸ்லோகம். 7 ஸ்லோகத்தை எழுதி சந்தேஷமாக எழுதி அதை ஒரு பிராமணன் கையில கொடுத்து துவாரகையில கொண்டு போய் கொடுத்து அந்த கண்ணன் அதை படிக்க வைத்து கண்ணன் தன்னை விவாகம் பண்ணி கொள்ள வேண்டும் என்கிற நிலையில அந்த ஸ்லோகத்தை கொடுத்து அமைச்சிருக்கார். அந்த ஓலைச்சூடு எடுத்துன்னு பிராமணன் போனார். போயிட்டு சுருப்பா சொல்ற அப்புறம் விவரமா சொல்றேன். கொண்டு போய் நேர கண்ணன் கொடுத்த உடனே கண்ணன் அங்கிருந்து அந்த 7 ஸ்லோகத்தை படித்து தேரிலே அமர்ந்து கொண்டு வாயு வேகம் என்ன மனோவேகம் என்ன அந்த வேகத்தோடு ருக்மிணி விவாகம் பண்ணிக் கொள்வதற்காக இங்க வந்திருக்காங்க. குண்டினபுரம் பேரு. அதாவது குண்டினபுரம்னு பேரு. குண்டினபுரம்னா எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால விதர்ப தேசம். விதர்ப தேசம் நாக்பூர். இன்னைக்கு நாக்பூர் இருக்கணும் விதர்ப தேசம். அந்த நாக்பூர்ல குண்டினபுரம்னு ஒரு இடம். அந்த நாக்பூர்ல குண்டினபுரம்னு அங்கதான் ருக்மிணி அங்கதான் இருக்கா. அங்கதான் யார் இருக்கார்? இந்த ருக்மிணியை தகப்பனார் பீஷ்மகன். அவரும் அங்கதான் இருக்காரு. அந்த குண்டினபுரத்துக்கு ருக்மிணி இருக்கா. அங்க போய் அவரை போய் கல்யாணம் பண்றதுக்காக போறார். இப்ப துவாரகையிலிருந்து கண்ணனம்பெருமான கிளம்பி குண்டினபுரத்துக்கு போகணும். இதான் சரித்திரம் நடந்தது. இப்ப பீஷ்மகன் ராஜா. அந்த ராஜாக்கு இவர் விதர்ப தேசத்து மன்னன். எல்லாமே நாக்பூர்ல இருக்கு. விதர்ப தேசத்து மன்னன் இவர். அவனுக்கு கிட்டத்தட்ட 5 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை. இந்த பீஷ்மகனுக்கு 5 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை. அந்த ஒரு பெண் குழந்தை தான் ருக்மிணி தேவி. அந்த ஒன்பரை தான் மிக்ர தேவி பிறந்தா. இப்ப ருக்மிணி மெதுவா நாளொரு நேணி பொழுதொரு வண்ணமாக நல்லா வளர்ந்துட்டா. வளர்ந்த உடனே இந்த மாதிரி வந்துட்டு இருக்கச்சே இப்ப துவாரகையிலிருந்து சில பேர்லாம் இங்க விதர்ப தேசத்துக்கு வரா. விதர்ப தேசத்துல சில பேர்லாம் துவாரகைக்கு போறா. அநேகமா சில பேர்லாம் வித்வான்கள் போவா, சாஸ்திரம் ஆசிவா போறா. எவ்வளோ போறாளணும்? இங்கிருந்து அங்க போறா, அங்க இருக்கிறவா இங்க வரா. இது போறேன்னா பராசர பட்டர் அவர் ஸ்ரீரங்கத்துல இருக்கார். நஞ்சியர் என்று சொல்லக்கூடிய மாதவாச்சாரியர் திருநாராயணபுரத்துல இருக்கார். ஆனா திருவாராயணத்துல இருக்கக்கூடிய மாதவாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய நஞ்சியர் பெரிய வித்வான், ஆனா அத்வைதி. அவரை திருத்தி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இங்கிருந்து பராசர பட்டத்திலிருந்து சில ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் திருநாராயண போவா. அங்க போய் பராசர பட்டருடைய வைபவத்தை எல்லாம் சொல்லுவான். அங்க இருக்காலும் சில ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் அங்க இருக்கவங்க என்ன பண்ணுவா, அங்க இருக்கக்கூடிய மாதவாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய நஞ்சியர் வைபவம் அதெல்லாம் நேரா பராசர பட்டர் சொல்லுவா. சொன்ன உடனே இவரே நேரா பராசர பட்டர் போய் அவர் ஜெயிச்சுன்னு வந்தாருன்னு சரித்திரம். அதே போல இங்க துவாரகைகளிலிருந்து சில வித்வான்கள், சில பண்டிதர்கள் என்ன பண்ணுவா, நேரா குண்டினபுரத்துக்கு நேரா போய் ருக்மிணி கிட்ட கண்ணன் பெருமானுடைய வைபவம் என்ன, வைபவம் என்ன அழகு, அவருடைய சேட்டிதங்கள் என்ன, அதெல்லாம் பூர்ணமா சொல்றான். அங்கிருந்து இங்க வராலும் விதர்ப தேசத்துல இங்க வராலும் வரவாள் என்ன பண்றா, ருக்மிணி என்னமா அழகா இருக்கா, எத்தனை வைபவம் இருக்கு அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒருத்தருக்கு சொல்லிட்டு இருக்காங்க வித்வான்கள், பக்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இருப்பா. இப்ப ருக்மிணிக்கு வித்வானும் வந்திருக்கா. அதே போல துவாரகையிலிருந்து வித்வான் ருக்மிணிக்கு போயிருக்கா. கண்ணனின் அழகு, கண்ணனின் குணம், கண்ணனின் செல்வம், எல்லா பெருமையும் இந்த உபன்யாசம் மூலமா அவெல்லாம் ருக்மிணிக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. சொல்ல 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 ருக்மிணி பிராட்டிக்கு கண்ணன் மேலே மிகவும் ஆசை ஏற்பட்டது, காதல் ஏற்பட்டது, அபாயம் ஏற்பட்டது. கல்யாணம் பண்ணி கொண்டால் கண்ணன் தான். மானிடவர்க்கென்று பேச்சுப்படையில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதன் என்ன, இனி கல்யாணம் என்றால் கண்ணனோடு தான் இந்த நிலையில் இருந்தார். இந்த நிலையில் இருக்க செய்து, ஆனா நிலையில் இருக்க செய்து பன்னிடால சுவாமினா பண்ணலைன்னா பிராணம் போயிடும். அந்த நிலைக்கு வந்துட்டா. அப்படி வந்துட்டானா கண்ணனைத்தான் கைப்பிடிப்பேன்,
கண்ணனுக்குத்தான் ஆட்படுவேன், உந்தன்னோடு உற்றுமையாவும் உனக்கே நாம் ஆட்சேபம் என்கிற நிலையோடு உறுதியோடு இருந்தார் ருக்மணி பிராட்டி. கண்ணனுக்கு ஏற்ற பாரியா நான் தான் இவரை நினைக்கிறார். ருக்மணி பிராட்டி நினைக்கிறார் கண்ணனுக்கு ஏற்ற பாரியா. ஏன்னா எல்லா விதத்திலுமே கண்ணனுக்கு தகுந்த ஞானம், கண்ணனுக்கு தகுந்த அனுஷ்டானம், கண்ணனுக்கு தகுந்த இருக்கக்கூடிய அவனுக்கு இருக்கக்கூடிய வீர தீர செயல்கள்லாம் என்னிடத்துல இருக்கு. எல்லாம் அதுக்கு தகுந்தாப்பா இருக்கணும். அவனுடைய பண்பாடு என்ன, அவனுடைய கலாச்சாரம் என்ன, அந்த கலாச்சாரத்தை கூட நானும் இருக்கேன். அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வம், அதே செல்வமும் எங்கிட்ட இருக்கு. எதாகட்டும், அணையில இருக்கட்டும், கருணையில இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே நாம் தான் அவனுக்கு என்கிற நிலையோடு ருக்மணி பிராட்டி இருந்தா. ஆனா கண்ணனுக்கு ருக்மணியுடைய காதல் இருக்கும் ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப விரும்பினார். கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் காதல் இருக்குன்னு எல்லா ஊர் மக்கள் எல்லாம் நல்லா விரும்பிதான் இருந்திருந்தா. ஆனா இது ஊர்க்காராலும் விரும்பி இருக்கா. கண்ணனுக்கும் ருக்மணிக்கு தான் கல்யாணம் ஆகணும்னு. ராஜா பீஷ்மகன் அவரும் விரும்பியிருந்தார் கண்ணனுக்கும் ருக்மணிக்கு தான் கல்யாணம். ஆனா இந்த பீஷ்மகனுடைய புள்ள, அவருடைய புள்ள அப்பனா ருக்மணி பிராட்டியுடைய சகோதரன், ருக்மணி பிராட்டியுடைய சகோதரன் ருக்மின்னு பேரு. ருக்மின்னு பேரு. அந்த சகோதரன் அண்ணன்னு பேரு. அந்த அண்ணனான ருக்மிக்கு என்னன்னா கண்ணனை பிடிக்கல. ருக்மணி பிராட்டிய சிசுபாலனுக்கு கொடுக்கணும்னு அவன் ஏற்பாடு பண்றான். தன்னுடைய தகப்பனார் பீஷ்மகட்ட சண்டை போட்டு கிடையாது, என்னுடைய தங்கையே ருக்மணி பிராட்டிய சிசுபாலனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு என்னென்ன தடபுடலான ஏற்பாடுகள் உண்டோ எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கா. தவறான எண்ணம், நல்ல எண்ணமே கிடையாது. அந்த ருக்மிக்கு நல்ல எண்ணமே கிடையாது. இது பார்த்துட்டு இருக்கான். அது என்ன, சிசுபாலனோட கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் என்ன அதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. இந்த ஏற்பாடு வரைக்கும் ஒன்று விட்டு இனிமே நம்ம என்ன பண்ணலாம். ஏன்னா கண்ணனும் ருக்மணி பிராட்டும் ஒருத்தருக்கு சந்தித்து கொண்டாருன்னா கிடையாது. இங்க இருக்கிறவா அங்க போய் சொல்றா, அங்க இருக்கிறவா இங்க வந்து சொல்றா. சில காதல்லாம் அது மாதிரி நடக்கிறதும் அது அன்னைக்கே நடந்திருக்கு. இங்க இருக்கிறோம் அங்க போய் சொல்றா, அங்க இருக்கிறோம் இங்க வந்து சொல்றல. ஒருத்தருக்கு நேரா பேஷண்ட் இருக்காருன்னா கிடையாது, பேஷண்ட் கிடையாது. இப்ப ருக்மணி பிராட்டி யோசனை பண்றா, இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப சிசுபாலனுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்ப கல்யாண படமே வந்துவிட்டு என்ன பண்ணலாம்னு அப்ப யோசனை பண்ணி மடல் எடுத்து 7 ஸ்லோகங்களை எடுத்து எழுதுறான். ஓலச்சோடிலே 7 ஸ்லோகங்கள் எழுதுறான். அதுக்குதான் ருக்மணி சந்தேஷன்னு பேரு. அந்த ருக்மணி சந்தேஷன்னு எழுதி என்ன பண்ணார், ஒரு பெரிய பிராமணன், வயதான பிராமணன், அந்த பிராமணன்ட்ட கொண்டு வந்து கொடுத்து, பிராமணனே நீர் போய் கண்ணன் துவாரகையில இருக்கான், இந்த சந்தேஷம் இந்த ஸ்லோகத்தை கொண்டு போய் கொடுன்னு சொன்னார். பிராமணன் நேரம் அங்கிருந்து கிளம்பினார். சுருக்கமா சொல்றேன், இங்கிருந்து கிளம்பினார். கட்டப்பட்டு கோரம் இப்படி போன எங்க இருக்கு, நாக்பூர் அதாவது விதர்ப தேசம் எங்க இருக்கு, துவாரகா எங்க இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்கு. அவ்வளவு தூரத்துல இந்த பிராமணன் போய் கொண்டு போய் கொடுத்தார். கண்ணனும் அவரை கண்ணனுக்கு தெரியாது இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துருக்காரு. என்ன இந்த ஓலச்சுவடி கொடுத்துருக்கா தன்னை விவாகம் பண்ணி கொள்வதற்காக அப்படின்னு கண்ணனுக்கு தெரியாது. தெரியாதபடியெல்லாம் அந்த பிராமணன் உபசரித்து என்ன வந்து ஏதோ வந்திருக்கிறேன், பிராமணனா வந்திருக்கிறேன், என்கிட்ட ஏதோ எதிர்பார்த்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா பிராமணெல்லாம் எதிர்பார்க்கப்படாது, நீர் ஏன் வந்தாரு, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டுருக்கச்சே, என்ன எதிர்பார்த்துன்னு வந்திருக்காரு, என்ன வேணும் எங்கிட்ட இருந்து உங்ககிட்ட அப்படின்னு பிராமணனை பார்த்து கண்ணன் பெருமான் கேட்கிறான். நான் உங்ககிட்ட ஒன்னும் எதிர்பார்த்துட்டு வரல, உமக்கு கொடுத்துட்டு போறதான் வந்தேன். நான் ஏ கிருஷ்ணா, உங்ககிட்ட கொடுத்துட்டு போறதான், என்கிட்ட கொடுக்கணுமா, நான் பெரிய பணக்காரன், நீ ஒண்ணுமே இல்லையே, நீ பிராமணனா, இல்ல ருக்மணி பிராட்டி உன்கிட்ட கொடுக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த ருக்மணி பிராட்டி கொடுத்த அந்த 7 ஸ்லோகங்கள் கொண்ட அந்த ஓலச்சுவடி சந்தேஷம் இருக்கு இல்லையா, அதை கொடுக்கிறார். கொடுத்த உடனே கண்ணன் அதை வாங்கி இடுப்புலதான் சொல்லிட்டு இருந்தார். அந்த பிராமணன் இடுப்புல சொல்லிட்டு கொடுத்து அந்த ஓலச்சுவடி எடுத்து கொடுக்கிறார். கண்ணன் கொடுத்த உடனே அதை பாட்டு வாசிக்கிறார். வாசிச்சார். 7 ஸ்லோகங்கள் பார்த்தாரு. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீ என் செவியின் வழிபு கொண்டு என்னுள்ள அபிவன்றி, உன் குணம் என்ன, உன் அழகு என்ன, எல்லாத்தையும் கேள்விப்பட்டு என் மனதை பறிகொடுத்தேன். யார் சொல்றா, ருக்மணி பிராட்டி சொல்ற அந்த லெட்டர்ல உன்னுடைய குணங்கள் என்ன, உன்னுடைய அழகு என்ன, எல்லாமே கேள்விப்பட்டு என்னுடைய பூர்ணமான சரீரத்தை உனக்கு பறி கொடுத்துட்டேன். ஏன்னா அதனால நான் வெக்கப்பட்டு நிற்கிறேன். எப்படியாவது உன்னை அடைந்தே ஆகணும். இந்த உலகத்துல எத்தனையோ சாம்சாரிகமான தாபங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு
உன்னிடத்தே வர வேண்டும் என்கிற நிலையோடு நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த அமிர்தமாக நீ இருக்கிறாய். நான் உன்னிடத்தை ஆசை வைத்தது தப்பா? எந்த ஆசை வைத்து தப்பா? அது மட்டும் இல்ல, எந்த உயர்ந்த குலத்தில் பெண்ணோ, எந்த குலப்பெண்ணோ உன்னை போல ஒரு புருஷோத்தமன் அடைவதற்குண்டான ஒரு தன்மை இருந்தாலும் அவ பிரார்த்தித்தான் பெற வேண்டும் என்கிற நானும் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன். எதற்காக பிரார்த்திக்கிறேன்னா, ஏன்னா நான் எங்காவது சிசுபாலனுக்கு ஆட்பட்டேன் என்றால் என்னுடைய அண்ணன் சிசுபாலனுக்குத்தான் இந்த ருக்மணி பிராட்டியை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தோடு இருந்திருக்கான். அதனால நீ என்ன பண்ணணும், நீ இங்கிருந்து வந்து என்னை மீட்டு கொண்டு போகணும். அப்படின்னா இந்த சரீரம், இந்த மாமிசமாகட்டும், உயர்ந்த சிங்கத்துக்காக போக வேண்டுமே தவிர இந்த சரீரம் ஒண்ணுமில்லாத நரி, காட்டில் இருக்கக்கூடிய நரிக்கு போகப்படாது. அப்ப உயர்ந்த சிங்கமாக இருக்கக்கூடிய யாதவ சிம்மம் யாரு? கண்ணன் பெருமான். அந்த சிங்கத்துக்கு போன அதை போல் சிசுபாலனுக்கு ஆட்படாமல் சிங்கமாக உன்னையே தேடி வந்தேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதனால நான் என்ன பண்றது தெரியுமா, இப்ப சொல்றேன். அதுக்கு முன்னாடி யுக்தியை சொல்றான் ருக்மணி பிராட்டி. யுக்தி என்ன சொல்றேன்னா, நான் எனக்கு விவாகத்துக்கு உண்டான ஏற்பாடு ஆயின்றிருக்கு. ஆனா சிசுபாலனைத்தான் கைப்பிடிக்கிற நிலையோடுதான் ருக்மி பண்ணிட்டு இருக்கார். ஆனா என்ன பண்ணுவா, நாங்கள் ஒரு குலதேவதைக்கு ஒரு பூஜை பண்ணுவோம். அந்த குலதேவதை என்ன தெய்வ நம்பிக்கை இருக்கணும் பூஜை பண்றச்சே. அப்ப தான தர்மங்கள் பண்றதெல்லாம் எல்லாமே உண்டு. இருந்தாலும் நான் தான தர்மங்கள் பண்றது உண்மையானாலும், குலதேவ பூஜை போடுவது உண்மையானாலும், நீ அவசியம் என்னை மீட்டு கொண்டு போக வேண்டியதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறார். லெட்டர் எழுதிட்டார். அந்த லெட்டரை பூர்ணமா எழுதிட்டார். அது மட்டும் இல்ல, என்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய இந்த அண்ணன் என்ன பண்ணினா, வேறு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார் சிசுபாலனுக்கு. சிசுபாலன் என்னவே தெரியும். கண்ணனுக்கு இன்னொரு அத்தை பிள்ளை சிசுபாலன், ஒரு அத்தை பிள்ளை அர்ஜுனன், இன்னொரு அத்தை பிள்ளை சிசுபாலன். நல்லாவே தெரியும் சிசுபாலனுக்கு ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா, நீ எப்படி என்னை மீட்டு கொண்டு போகணும் அதையும் தெரிவிக்கிற அந்த யுக்தியை. நாங்க என்ன பண்ணுவோம்னா, கல்யாணத்துக்கு முதல் நாள் குலதேவி யாத்திரைக்கு தேவி பூஜைக்காக நான் வருவோம், கோயிலுக்கு வருவோம். கோயிலுக்கு வந்துச்சு. அப்ப அங்க ஒரு தோட்டம் இருக்குமோனோ, அந்த தோட்டத்துக்கு அருளில் நான் இருப்பேன். நீ தேர் எடுத்துட்டு வா. ஏ கிருஷ்ணா, நீ தேர் எடுத்துட்டு வா. தேர் எடுத்துன்னு வந்த உடனே நீ வந்துட்டேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ தேர் எடுத்துன்னு வந்த உடனே வந்துட்டேன்னு எனக்கு தெரியணுமோனோ, உடனே உங்களுக்கு சங்கநாதம் இருக்கணும். உங்கள் வடக்கடை தோட்டத்து ஆவியில் சங்கநாதம் இருக்கணும். அந்த சங்கத்தை ஊதுட உடனே, ஓ நீ வந்து விட்டான்னு ஆசுவாசப்படுவேன். அப்பன்னா என்ன, யாரும் இல்லாத சமயத்தில் என்னை ராட்சச முறையிலே, இந்த விவாகம் தான் முக்கியம், என்னை ராட்சச முறையிலே கல்யாணம் பண்ணி கொண்டு உன்னுடைய தேரிலே அமைத்துக் கொண்டு நீ அழைத்துக் கொண்டு போ. யார் எதிர்த்து வந்தாலும் ஜெயித்து விடு. இப்படித்தான் நீ என்னை கடிமணம் புரிய வேண்டும்னு ருக்மணி எழுதிட்டா. சரி சுவாமி, கண்ணன் பெருமா வரல என்ன, அதையும் ருக்மணி பிராட்டி சொல்றார். ஒருவேளை நீ என்னுடைய இந்த ஓலைச்சுவடியை பார்த்து நீ நடவடிக்கை எடுக்காமல் போய்விட்டால், இந்த ஓலைச்சுவடியை பார்த்து நடவடிக்கை எடுக்காமல் போயிட்டு அப்படின்னா என்னை கடிமணம் புரியணும்ங்கிற அவன் இருக்கணுமோனோ அந்த நிலை இல்லை அப்படின்னு வந்துட்டுனா, அப்ப நம்ம மேல விருப்பம் இல்லாம இருந்தாயானால் அப்ப என்ன பண்றான், இந்த பிராமணன் உன்னோட வந்திருக்கானோ, அது வந்திருக்கானோ, அப்ப அவன் வந்ததுக்கு அப்புறம் அவன் திரும்பி வருவதற்குள்ளேயே என்னுடைய பிராணம் இருக்காது. ஏன்னா நான் என்னையே மாய்த்துக் கொள்வேன். இந்த சரீரம் இன்னொருத்தர் கிடையாது, உமக்கே என்று, அதனால உன்னிடத்துல கொடுத்து விடேன் அப்படின்னு தேவி யாரு, ருக்மணி பிராட்டி இதெல்லாம் சொல்றா. சொன்ன உடனே பூர்த்தியா படிச்சுட்டார். ஏன்னா இவர் போலன்னா அங்க பிராணத்தியாகம். ருக்மணி பிராட்டி தன் உயிரையே தானே மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்துடன்னு சொல்லிட்டார். இவர் போய்தான் ஆகணும். இப்ப கண்ணனை பெருமான் அதை படிச்சுட்டானோ, படிச்ச உடனே அவர் பார்த்து சொல்றார். அவர் பார்த்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஓலை நல்லா எழுதியிருக்காளே, என்னதான் இருந்தாலும் இத்தனை தூரம் காட்டின்யம் உன்னுடைய தேவிக்கு இருக்கப்படாதுன்னு. இத்தனை தூரம் காட்டின்யம் அப்படின்னா கடுமையான மனசு, இப்படிப்பட்ட கடுமையான மனசு இருக்கப்படாதுன்னு பிராமணனை பார்த்து உங்களுடைய தேவிக்கு இது இருக்கப்படாதுன்னார்.
ராவணன் பாரு என்ன தப்பு பண்ணா என் தேவி, என்ன தப்பு பண்ணா? ஒண்ணும் பண்ணலையே, ஏன் இப்படி காட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒண்ணுமில்ல, அவளுக்கு என்னையும் தெரியுது, உன்னையும் தெரியுது, ஓலையும் எழுத்தானையும் தெரியுது, அதை எழுதக்கூடிய 7 ஸ்லோகங்களும் தெரியாது, அந்த 7 ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை என்ன அர்த்தமோ அதையும் பண்ணி எழுத தெரியாது, அதை உன்னை கூப்பிட்டு கொடுத்து இப்படி இப்படி சொல்லுன்னு சொல்ல சொல்லுகிறது, இதெல்லாம் தெரியாது அந்த நிலையில. ஆனா எனக்கு உங்களுடைய தேவியான ருக்மணி பிராட்டை நினைச்சாலே என்ன ஆகுது? காலாடும் நெஞ்சடியும் கண்சுழடும் என்ற மாதிரி அவரை நினைச்சாலே அடுத்த காரியமே நடக்க மாட்டேங்குது. அப்படியே நினைந்து 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 உருகி போயிடுறேனே, உருகி போறனே, அப்படி நினைந்து உருகி போயிடுறேனே அப்படின்னு சொல்றச்சே, இதான் சொன்ன வந்தீரா, நான் என்னமோ என்னுடைய தேவி மேல ஏதோ குற்றம் இருக்கிறா பட சுமைக்கிறான்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப உடனே என்ன பண்ணா கருணை பெருமான் அங்கிருந்து கிளம்பினான். கிளம்பின உடனே நான் நேர தேரை பூட்டினான். 4 குதிரைகள் இருக்கக்கூடிய தேரு, அந்த தேரை போட்டு பிராமணனையும் உட்கார வைத்துக் கொண்டு அங்கிருந்து வாயுவேகம் மனோவேகம் அங்கிருந்து கிளம்பினான். ராத்திரி பொழுது துவாரகையிலிருந்து கிளம்பினான். புறப்பட்டு மறுநாள் காத்தால் வந்தான் விதர்ப தேசத்துக்கு. எவ்வளவு வேகம்னா அத்தனை வேகம், அத்தனை வேகத்தோடு விதர்ப தேசத்துக்கு வந்துட்டான். வந்த உடனே அதற்குள்ள சிசுபாலனுக்கு ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. சிசுபாலனுக்கு எல்லா ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. சில இடத்துலதான் முதல்ல கல்யாணம் ஒருத்தருக்கு இருக்கும். என்ன ஆகுனா முதல்ல பிடி சுத்துறது, காசி யாத்திரை, ஊஞ்சல், மாலை மாத்தல், இதெல்லாம் வேற யாரோ பண்ணிட்டு இருப்பா. கடைசியில மாங்கல்யம் ஆச்சு இன்னொருத்தர் வந்து உட்காந்துருவார். சில இடத்துல நிறைய நாடகத்துல நம்ம பாக்குறோம், சில இடத்துல நிஜமாவே நடக்கிறது. அந்த மாதிரிதான் அது நடந்தது. முந்தின நாள் பூர்த்தியா எல்லா விதமான நமக்கு நிறைய இது சாயங்காலம் பண்ணுவோம், என்னென்ன வைதிக காரியங்களும் அந்த காரியங்கள்லாம் பண்ணணும், அதெல்லாம் சிசுபாலனை வச்சுன்னு பண்ணியாச்சு. சிசுபாலன் தானே மாப்பிள்ளை, அந்த நிலையோடு அவ வச்சுட்டு பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப இவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து கிளம்பி வரார். நன்னா கிளம்பி வரார். கிளம்பி வரச்சு துவாரைக்கு இருந்து விதர்ப தேசம் கண்ணன் வந்து சேர்ந்துட்டான். அதற்குள்ள சிசுபாலனுக்கு எல்லா வேட்டல் ஆகிட்டு இருக்கணும், கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் இருக்கு. கண்ணன் வந்துட்டான்னு ஊர்க்காராளுக்கு தான் தெரிஞ்சு போயிடுது. ஊர்க்கார தெரிஞ்சு பொண்ணு நேர தோட்டத்துக்கு போய் கண்ணன் வந்திருக்கான்னு யாரு தோழிகள்லாம் போய் ருக்மிணி பிராட்டி போய் சொல்லிட்டா. சொன்னா கூட இன்னும் கண்ணன் வந்தான்னு அவனுக்கு என்ன சொல்லிருக்கா, சங்கை ஊத சொல்லியிருக்கானோ, தன்னுடைய சங்கு வழக்கையாடி இடக்கை சங்கம், அந்த சங்க ஊத சொல்லியிருக்கானோ. ருக்மணி செய்து காதுக்கு குறைந்தா கூட முதல்ல சிசுபாலனோடு இருக்கக்கூடிய நிலை, அந்த நிலையை மாறணும். அது மட்டும் இல்ல, இந்த ருக்மணி பிராட்டி கண்ணன் பெருமாடு போகணும்னா அங்க நிறைய பேர் இருப்பாரணும். ஊர் ஜனங்க தான் ருக்மணிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, ராஜாவும் ருக்மணிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சிசுபாலனுடைய கோஷ்டிகள், அதே போல ருக்மி அந்த ருக்மணி பிராட்டி அண்ணனுடைய கோஷ்டிகள் இருக்காளியா, அவளுக்கெல்லாம் சண்டைக்கு வந்துடுவாரோன்னு பயம் ருக்மணி பிராட்டிக்கு. என்ன பண்ணலாம் ஒன்னும் சங்கே ஊதலியே அப்படின்னு குலதேவதை யாத்திரைக்காக ருக்மணி பிராட்டி அந்த கோயிலுக்கு வந்திருக்கா. குலதேவதை யாத்திரைக்காக அந்த அங்க வந்திருக்கா. கண்ணன் நேரம் வந்து காத்துருக்கான். நான் வந்திருக்கேன்னு அறிவிக்கணும். அதுதான் ஆண்டாள் தெரிவிக்கிறான் ஆச்சியார் திருவழிகளை. பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலி, பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலி. தன்னுடைய உதடு இருக்கணும், அந்த உதட்டாலே சங்கத்தை வைத்து நாதத்தை எழுப்பிடும். நாதத்தை எழுப்ப அந்த நாதத்தை கேட்டுட்டார் ருக்மணி. கேட்ட உடனே ஓ கண்ணன் வந்தாச்சு, ஆனந்தம் வந்துட்டார். இனிமே நமக்கு கவலையே இல்லை. இனிமே ருக்மணி பிராட்டி சொல்றார், இனிமே நமக்கு கவலையே இல்லைன்னா எப்படி எந்த வேகத்தோடு கண்ணன் நம்புறவா இருந்தானோ அந்த வேகத்தோடு ருக்மணி கிட்ட போனான். நேரா அவளை தூக்கின்றான், தன்னுடைய தேரை அமர்த்தி கொண்டான். வேகமா தேரை தட்டினால் ஓடுறச்சே அப்ப எதிர்த்தெல்லாம் வந்துட்டா யாரு, ருக்மி. இந்த ருக்மணி பிராட்டிய அண்ணன் எதிர்த்து வந்தான், சிசுபாலன் எதிர்த்து வந்தான். இவெல்லாம் எதிர்த்து வர எத்தனை பேரு, எத்தனை படைகள் உண்டோ அத்தனை படைகளும் எதிர்த்து வந்தா. அத்தனை பேரு என்ன பண்ணான், கண்ணனை பெருமான் கட்டினான். அவெல்லாம் ஜெயிச்சு கட்டினான். ருக்மணியைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள போய் நினைச்சு என்ன பண்ணான், இவனே அந்த ஒரு நிமிஷம் ருக்மணியைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள நினைத்து
இந்த இவனை சிசுபாலன் என்ன பண்றான், பெரிய கற்பனையில இருந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி இருக்குன்னா அந்த கற்பனையெல்லாம் பொடி பொடி ஆக்கினான் கண்ணன் பெருமான். அப்ப ருக்மணி முதலாளி ஏத்து வந்த போது எல்லாரையும் கட்டு போட்டான். ருக்மிய கொல்ல போயிட்டான். ருக்மினை யாரு? ருக்மணி விராட்டுடைய அண்ணன். அவன் தான் வம்பு பண்ணதான் வந்தான். அவன் தான் வம்பு பண்ணான். ருக்மிய கொல்ல போனோம்னா அப்ப ருக்மணி பிராட்டி பிரார்த்திக்கிறா. ஏன்னா தேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரோ பிரார்த்திக்கிறா, ஒண்ணுமில்ல, நாம இனிமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். இன்னும் கல்யாணம் ஆகலே. இப்ப ராட்சச விவாகம் தான். விவாகம் 8 வகை, 8 வகையான விவாகங்கள். ராட்சச அன்னைக்கே உண்டு. ராட்சச வேகம் இன்னைக்கு அங்கங்க இழுத்துட்டு போறா பாருங்க, அதெல்லாம் ராட்சச விவாகம் தான். ஆனா கண்ணன் பெருமான் ராட்சச விவாகத்தோடு நிற்கல. ஏன்னா இதோடு நிறுத்திருந்தான்னா, ஓ கண்ணனே இந்த ராட்சச விவாகம் பண்ணிருக்கான், நாமும் பண்ணாம இருக்கு, ஊர்ல இருக்கிறவங்க பண்ண ஆரம்பிச்சுக்குவா. மறுபடியும் என்ன பண்ணிருக்கான், அந்த துவாரகைக்கு போன பிறகு யாராரா எந்த நிலையில கூப்பிடணுமோ, யாரார் வரணுமோ, எப்படி இப்படிதான் விவாகம் பண்ணி கொள்ள வேணுமோ, சாஸ்திர முறைப்படி, தர்மத்தைப்படி, சனாதன தர்மத்தின்படி அதன் பிரகாரம் மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டான். இருக்கட்டும், எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப கல்யாண பிரகரணத்துல அண்ணனை கொண்டுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமா வேண்டாமேன்னு பிரார்த்திக்கிறா குணி பிராட்டிய கண்ணன் பெருமானு. அவனை கொல்ல வேண்டாம் விட்டுடு, அவனை கொல்ல வேண்டாம் விட்டுடு, அவனை மன்னிச்சு விட்டு விடுன்னு சொன்னவனே அப்படியே விட்டுட்டான். விட்ட உடனே இங்கிருந்து நேரா துவாரைக்கு தேர் போயிடுத்து. இருந்தாலும் கண்ணனுக்கு ஒரே எண்ணம், நாம ஏதோ ராட்சச முறையில இந்த ருக்மணி பிராட்டி தூக்கிட்டு வந்துட்டோம், கல்யாணம் வேண்டும், நாளைக்கு இதை பார்த்தாலும் என்னென்ன, ஓ கண்ணனே ராட்சச முறையில இந்த மாதிரி விவாகம் பண்ணிட்டு இருக்கான், நாமும் பண்ணலாம் போட்டுக்கு வந்துடுமோனோ, அதனால இந்த மாதிரியான நிலை வேண்டாம்னு சொல்லி 2 பக்கம் கண்ணன் பெருமான் பக்கத்துல இருக்கிறவாலும் கூப்பிட்டுருக்கா, ருக்மணி பிராட்டியோட பக்கம் 2 பேரும் கூப்பிடுறா இல்லையா. அப்பனா இந்த 2 பேரும் கை தேர்ந்த சித்திரக்காரர்கள், அதுக்கு கல்யாணத்துக்கு உண்டான கை தேர்ந்த கை வினைஞர்களா இருக்கா இல்லையா, அவெல்லாம் கூப்பிட்டு கல்யாணத்துக்கு என்னென்ன ஏற்பாடுகள் வேணுமோ அந்தந்த ஏற்பாடுலாம் பண்ண சொன்னான். அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புத்தாடை பூர்ணவா நல்லா அணிந்து கொண்டு புனைந்து கொண்டு ஒவ்வொரு ஊரே விழாக்கோலம் கொண்டுது. ஊரே விழாக்கோலம் கொண்டது. அவரவர்கள் எப்படின்னா கோழி பண்டிகை இருக்கு இல்லையா, இந்த பீச்சாங்குழலை வச்சு அதுல சிகப்பு மஞ்சள் என்னென்ன வண்ண கலர் உண்டோ அத்தத்த வண்ணத்தை கலஞ்சி அப்படி ஒருத்தருக்கு பீச்சு வர இல்லையா, அந்த மாதிரி பீச்சாங்குழலை வைத்துக் கொண்டு ஹோலி பண்டிகை போல சூர்ணப்படியை வைத்துக் கொண்டு அவாவா தடவாலா போட்டுக்கிறான். அது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரும் புத்தாடை அணிந்து கொண்டு அவ முன்னாடி வந்து ஒரே நாட்டிய கச்சேரி போல நாட்டியம் ஆடின்னு இருக்கா. இந்த மாதிரி இருக்கே, கல்யாணத்துக்கு எத்தனை கோடி பேர் வந்தான்னு தெரிவிக்கிறா பாருங்க. யார் யார் வந்தா, குரு தேசத்தில் இருக்கிறவா, அந்த குரு தேசம் தான் அவர் தேசம், குரு தேசத்தவர்கள் வந்தா. அதுக்கப்புறம் செனஞ்சிய தேசத்தவர்கள் அந்த தேசத்துல வந்தா, கேகைய தேசத்தவர்கள் அபாரம் வந்தா. விதர்ப தேசம் ருக்மணி பிராட்டியர் தேசம், விதர்ப தேசத்துல வந்தா. அது மட்டும் இல்ல, என்னென்ன எத்துக்கள் உண்டோ சிந்து அந்தந்த தேசத்துல இருப்பாலாம், சிந்து போதர்கள் எல்லாமே துவாரகைக்கு வந்து ஆச்சரியமான விவாகம் ஆச்சு. விவாகம்னா அத்தனை பேருக்கு ஆச்சரியம். எது போல ராமன் சீதையை கைப்பிடித்தானோ, எனக்கு மகாராஜா என்ன சொன்னார், இயம் சீதா மம சுதா சகதர்ம சரித்தவா பிரதீட்சியம் நாம் பத்ரந்தே பானிங்கிரீஸ்வர பாலினவா என்று சொன்னா. அப்புறம் எனக்கு எப்படி சீதையை ராமனுக்கு கடிமணம் பண்ணி கொடுத்தானோ அதே போல பீஷ்மகரம் பண்ணி இருக்கணும்னா, அங்க ஜனகர் விஷயத்துல ராட்சச விவாகம் இல்லை, இங்க முதல்ல ராட்சச விவாகம், அதுக்கப்புறம் தான் சாமானிய விவாகம் பண்ணிக்கணும். ஆனால் கண்ணனோ அடுத்து போய் ருக்மணி தேவியை கல்யாணம் பண்ணாம். இருவரும் வெகு நாட்கள் இருந்தா, 2 நாள் 3 நாள் ரொம்ப நாட்கள் இருந்து கொண்டு அடியார்களுக்கு எப்படிலாம். அதுக்கப்புறம் தான் சுதாமா என்று சொல்லக்கூடிய அந்த குச்சேனன் வந்தாரு. அந்த சரித்திரம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அப்ப அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே ருக்மணி பிராட்டியுடைய கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் இங்க சொல்றதுன்னா, கடைசி நாள்ல சாத்தவர சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை நம்முடைய முன்னேற்றம் வச்சுருக்கா இருக்கணும். அப்படி இருக்கச்சே இவ 2 பேர் இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி இப்படியே இருந்தது. இதோட இந்த சரித்திரம் முடியாது. லக்ஷ்மி சரணாங்கதாட்சா ஸ்ரீவத்சுகஸ்ய சமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீ ரங்கேஷாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அஸ்தஸ்திரி கஸ்தூரி கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீ அஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம் கமலாங்குச்ச கஸ்தூரி கர்த்தமாங்கித வச்சசே ஏதவாதி நிவாசாய சம்புத்புத்ராய மங்களம் மங்களம் கோசலீந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூதாய சர்வபூமாய மங்களம்
பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்திய மங்களம். ஸ்ரீநகர்யா மகாபூரியாம் தாம்பரவன்னே உத்திரே தடே ஸ்ரீ தெந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதாய கலிவைரணே சதுஷ்டவி பிரதானாய பரகாலாய மங்களம். ஸ்ரீமத் மகா பூகுத்துவரே ஸ்ரீமத் கேசவ யுத்குலா காந்தி மத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். மங்களா சாசனவரே மதாச்சார புரோகமை சர்வைச்ச பூர்வை ஆச்சாரியை சத்புதாயாஸ்து மங்களம். பொலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நவனுக்கிங் யாதொன்றுமில்லை கலியும் கடும் கண்டு கொண்டின் கடல் வண்ணல் பூதங்கள் மண்மே மலிய புகுந்து இசைபாடி ஆடி ஒளிதர கண்டோம் 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 கண்ணுக்கு நீர கண்டோம். தொண்டீர் எல்லீரும் பாடி தொழுது தொண்ணி நின்றார் சொன்னேன். ரிஷிகள் என்ன, ஆழ்வார்கள் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன, இவெல்லாம் பல்லாண்டு பாடி இருக்குது. ஜகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய அவனுடைய திருவடியாலே உபாயத்தை கொடுத்த எம்பெருமான் லக்ஷ்மி வல்லவனாய் ஸ்ரீநாதனாய் ருக்மணி பிராணநாதனாய் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் தாமங்கள் மாற்றி என்று நாம் எல்லாருக்கும் பிரார்த்தித்து கைங்கரியம் பண்ண வேண்டிய அப்பணிக்கு ருக்மணியோடு கூட சேர்ந்து நெடுங்காலம் ராஜ்ய பரிபாலம் பண்ணி துவாரகாவாசிகளுக்கும் சரி ஜகத்துக்கு ஆனந்தத்தை கொடுத்தான் என்று ருக்மணி கல்யாண சரித்திரம் இனிமே அப்படிங்கிற இதோடு 12வது கடைசி அத்தியாயத்துல பாகவத புராணம் தத்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப பாகவத புராணம் யார் வாசிப்பதோ சொல்லுவதோ சொல்லு என்று தூண்டுவதோ அதற்குண்டான பலத்தை சொல்லி முடிக்கிறார். பாகவத புராணம் யாரெல்லாம் வாசிக்கிறாரோ அவளுக்கு என்ன பலன்? வாசிப்பதற்கு முன்னாடி வாசி வாசின்னு சொல்லுவாரனோ, தாயாரோ தகப்பனாரோ ஆச்சாரியனோ இல்ல யாரோ ஸ்ரீவைஷ்ணவாரோ சொல்லுவாரனோ, அவளுக்கு என்ன பலன்? அப்ப தூண்டினவாளுக்கு மட்டுமல்ல, அதை சொல்லக்கூடிய கேட்கிறாளனோ கேட்கிறவாளுக்கு என்ன பலன்? அது சொல்லணும்னு காலட்சேப பிரக்கிரியில சொல்லிட்டு இருக்காளனோ அவளுக்கு என்ன பலன்? இதெல்லாம் சொல்றா பாருங்க. யாரெல்லாம் பாகவத புராணம் கேட்டார்களோ போதும் என்கிற புத்தியே பிறக்காத. இதுதான் முக்கியம். நம்ம சக்கரபங்கள் சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே சுவாமி ரொம்ப சாப்பிட்ட தகட்டுறது போரும் சொல்லிடணும். அதே போல பாகவத புராணம் கேட்ட சுவாமி 1045 காலட்சேபம் மேல ஆயிடுச்சு சுவாமி, ஏன்னா போர்னு வருதான்னா நாம தான் நிறுத்தணும். அங்க விஷயம் இல்லைன்னு இல்ல, என்கிட்ட மனசு இல்ல, என்கிட்ட எந்த விதமான ஞானம் இல்லை, அதனால நிறுத்தினுமே தவிர கண்ணன் பெருமானுடைய வைபவத்தையும் குப்பணி விராட்டி வைபவத்தையும் சொல்ல 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 நாளாகிறது மட்டும் வருஷமாகிறது மட்டும் அல்ல, ஸ்ரீவைகுண்டம் போனாலும் சொல்லி பிடிச்சி தலை கட்ட முடியுமானா தலை கட்ட முடியாது. அப்ப என்னன்னா போதுன்ற மனசே வராது, புத்தியே வராது. மேலும் சொல்லு மேலும் சொல்லு மேலும் பரீட்சித்து அதுதான் கேட்டான். 7 நாள் சொன்னா 7 நாள் இன்னும் கேட்கற மட்டும் நாடி ஆயிடுச்சு, இன்னும் கேட்கற மட்டும் நாடி ஆயிடுச்சு. நாடி எடுத்ததுன்னா போருங்கிற புத்தியே வராது. ஏன்னா எப்படி கீழே வந்த நதிகளிலே கங்கையாறு சிறப்பு சிறந்ததுக்கு எத்தனை நதி இருந்தாலும் கங்கையாற்றுக்கு இருக்கக்கூடிய சிறப்பானது எந்த நதிக்கு இல்லையோ அதே போல எத்தனை தேவர்கள் இருந்தாலும் அச்சுதனுக்குண்டான சிறப்பு அச்சுதாயமா அனந்தாயமா கோவிந்தாயமான அச்சுதனை சொல்றமனோ அச்சுதனுக்குண்டான சிறப்பு யாருக்கும் கிடையாதோ. வைஷ்ணவர்களுக்குள்ளே சம்பு முதல் வைஷ்ணவம் யாருமா? சிவபெருமான் தான். நம்ம ஏதோ சிவனை ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். முதல் வைஷ்ணவம். அப்ப வைஷ்ணவர்களுக்கு சம்புக்கு எப்படி சிறப்போ புராணங்களுக்குள்ளே இதற்கு சிறப்பு. 18 புராணங்கள் இருக்கணும். அந்த 18 புராணங்களுக்குள்ளே இந்த பாகவத புராணத்துக்கு மிகவும் தெரியும்னா இந்த இது போல கஷேத்திரங்களுக்கு நிகர் காசி கஷேத்திரம். எல்லா கஷேத்திரங்களுக்காட்டும் மிகவும் மேம்பட்டது காசி கஷேத்திரம். அதே போல பாகவத புராணம் எல்லா புராணங்களுக்குள்ளே சிறந்தது. இத வாசிப்பவனுக்கு கண்ணனை ரொம்ப பிடிக்குமா? இல்ல யார் வாசிக்கிறாளோ கண்ணன் அபாலுக்கு ரொம்ப பிடிக்குமா? கண்ணனுக்கு அபாலை பிடிக்கும், அபாலும் கண்ணனுக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த பாகவதத்துக்குள்ளேயே கண்ணன் பெருமாள் இருக்கிறபடியால் அவனுக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறார். இதுதான் சொல்லி முதல் இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீமத் பாகவத நாம புராணம் லோக விஸ்ருதம் சுனியாத்து ஸ்ரத்தையா யுக்தக மம சந்தோஷ காரணம். சந்தோஷமா சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா
அவனே பாகவத புராணத்தில் இருக்கிறபடியால் அவனே பாகவத புராணம் இருக்கிறபடியால் அப்ப இதை வாசித்தாலோ கேட்டாலோ பெருமாள் மிகவும் சந்தோஷப்படுறான். சுவாமி வாசிச்சிட்டே இருக்க சுவாமினா அவனுக்கு ஆனந்தம், அவனுக்கு ஆனந்தம். அவனுடைய சேட்டிதங்கள் சொல்லிட்டு போன அவனுக்கு ஆனந்தப்படுறான். இதைத்தான் சொல்லப்பட்ட கண் முதல்ல பல்லாண்டு என்ன ஆகணும். இப்ப இந்த பாகவத புராணத்தால் சொல்லப்பட்டவர் யார்? முதல்ல பாகவத புராணத்தோடு நிறைய அவதாரங்கள் சொன்னே சுவாமி. மீனோடு ஆமை கேழல் அரிக்குறளாய் முன்னு பிராமனாய் தானாய் பெண்ணு பிராமனாய் தாமோதரனாய் கட்சியமானான்னு 10 அவதாரத்துக்கு மேல என்னென்னலாம் சொல்லல சுவாமின்னா, எதுவா இருந்தாலும் பிரதானம் எதுன்னா கிருஷ்ணாவதாரம் தான். பிரதானம் எது? கிருஷ்ணாவதாரம் தான். அப்ப இந்த பாகவதத்தா சொல்லப்பட்ட அவதாரம் கந்தம் எதுன்னா கிருஷ்ணாவதாரம். முதல்ல அவருக்கு பல்லாண்டு படுவோம், கண்ணனுக்கு பல்லாண்டு படுவோம். எப்படிப்பட்ட பல்லாண்டு? கண்ணன்களை நம் நம்முடைய எண்ணம் திருநாமம் சின்னம் நாடனே அவருக்கு பல்லாண்டு படுவோம். சரி, அவருக்கு பல்லாண்டு பாடலாம் சுவாமி. பாகவதத்தன் சொல்லி பாகவத அவரை கொண்டு பல்லாண்டு பாடுறோம். ஆனா எழுதினது யாரு? வியாசம் வசிஷ்டன் அவதாரம் சக்தே பௌத்திரம் அகல்வசம் பராசராசரம் வந்தே சுகதாபம் தப்போனி தம்பி. எழுதினது வியாச பகவான் இல்லையா? வியாச பகவான் எழுதலன்னா நம்ம இவ்வளவு தூரம் இந்த பாகவத புராணத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? கிடைக்காதனோ. அப்ப முதல் அவருக்கு நமஸ்கரிப்போம், வியாசரை பூஜிப்போம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணு. விஷ்ணுவுடைய ஆவேச அவதாரம் தான் வியாசம். அப்ப விஷ்ணுவே வியாசராக அவதாரம், அவரை பூஜிப்போம். சரி சுவாமி, அவரை பூஜிச்சாச்சு. ஆனாலும் அதை பிரச்சாரம் பண்ணணும். இவர் பெற்று கொடுத்துட்டார். நம்மாழ்வார் திருவாய்மொழியை பெற்றுக் கொடுத்தார் போலே ஸ்ரீமத் பாகவதத்தை பெற்றுக் கொடுத்தார் வியாசர். ஆனா அதை வளர்த்தவர் யாரு? திருவாய்மொழி வளர்த்தவர் யாரு? சுவாமி ராமானுஜர். ஈன்ற முதல் தாய் ஷடகோபன் மைம்பால் வளர்த்த இதற்தாய் ராமானுஜன். அதே போல வளர்த்தது யாருன்னா சுக்கராச்சாரியார். அந்த சுக்கராச்சாரியர் 7 நாட்கள் நமக்கு சொல்லலைன்னா அந்த பாகவதம் நமக்கு கிடைச்சிருக்கணும்னா கிடைச்சிருக்காது. அப்ப அவர் என்ன பண்ணலாம்? நன்றியோடு சேவிக்கணும். அப்ப வியாசனுடைய புத்திராக இருக்கக்கூடிய அந்த சுக்கராச்சாரியர் நன்றியோடு சேவிக்கிறோம். சரி சுவாமி, சொன்னது யாருக்கு? யாருக்கு சொல்லியிருக்கா? ஒண்ணுமில்ல சுவாமி, பரீட்சித்து மகாராஜாவுக்கு, பாண்டவர்களுடைய வம்சத்துல வந்த பரீட்சித்து மகாராஜாவுக்கு. ஆனா அந்த பரீட்சித்து மகாராஜாவுக்கு என்ன பண்ணலாம்? எல்லா மங்களங்களும் உண்டாகுது. இதான் பிரார்த்திக்க. எல்லா மங்களம் உண்டாலும் பிரார்த்திப்போம். ஏன்னா எப்பொழுதும் சத்தியனாய் நித்தியனாய் ஞானஸ்வரூபமாய் இருக்கும் கண்ணன் எம்பெருமான் இதன் மூலம் உலகுக்கு இருட்டு அத்தனையும் போக்கடிக்கட்டும். அவர் சத்தியனா இருக்கா. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்றது சாஸ்திரம் பகவானே. அப்படி இருக்கச்சது அந்த சத்தியமா இருக்கக்கூடிய பகவான், நிச்சயமா இருக்கக்கூடிய பகவான், அப்படிப்பட்ட கண்ணன் பெருமான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய இருட்டு அஜ்ஞான அந்தகாரம் அத்தனையும் போக்கடிக்கட்டும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் இருட்டு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அஜ்ஞானம் இருக்கோ அதையெல்லாம் போக்கடிக்கட்டும். எங்கேயும் செல்வ செழிப்பு பெருகட்டும். செல்வ செழிப்புன்னா நிறைய பணம் வரணும்ன்ற அர்த்தம் இல்லை. செல்வ செழிப்புனா கிருஷ்ணாமிர்தம் என்கிற செல்வ செழிப்பு, பகவான் அமிர்தம் என்கிற செல்வ செழிப்பு. அந்த செல்வ செழிப்பு எங்கும் நிகழட்டும். அது மட்டும் பக்தி நன்னா பெருகட்டும். பக்தி பெருகணும். ஏன்னா பக்தியா தொனன்யா சக்தியான்னு பக்தி பெருகணுமோ, பக்தி நன்னா பெருகணும். அது மட்டும் இல்ல, நன்னா சாந்தி தவழ வேண்டும். எங்கும் சாந்தி இருக்கணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சாஸ்திரம் சொல்றதும் அதைத்தான் ஆழ்வார் பொழிக பொழிக பொழிகன் 3 தடவை சொல்லியிருக்கிறார். எங்கும் சாந்தி செல்ல வேண்டும். எங்கு குறைபாடு இருந்தாலும் அத்தனை குறைபாடுகள் எல்லாமே அமலங்களோ மலங்களோ, எத்தனை மலங்கள் தோஷம் இருந்தாலும் அத்தனை நீங்கி பழையபடிக்கு அத்தனை இயல்பு நிலைக்கு திரும்பணும். சாத்விக சத்தையோடு இருக்கணும். சாத்விகமாக சுபிட்சமாக எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய தன்மை ஏற்படணும். எதனால? கண்ணன் பெருமாவுடைய அனுகிரகத்தால். இதெல்லாம் கடைசியா சொல்ல வேண்டியது, முடிக்க வேண்டியதுன்னா, சரி சுவாமி மெதுவா அடிய சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க, இப்ப 4 ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்றேன். அந்த 4 ஸ்லோகங்கள் நீங்க திரும்ப சொல்லுங்க. நீங்க மியூட்டை எடுத்துட்டு சொல்லலாம், இல்ல மியூட்டை போட்டுன்னு கூட சொல்லிடலாம். அந்த திரும்ப சொன்னா என்ன இதுல தெரியுதுன்னா, கிட்டத்தட்ட 12 ஸ்கந்தத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் பூர்த்தியா சொல்லணும். ஆனா அதுக்கு உண்டான அவகாசம் நமக்கு கிடைக்கல. நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். பகவான் கொடுத்துட்டு நம்ம பண்ணிக்கல.
அடியே மன்னிக்கல. அதனால ஆனா அந்த பாகவதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு துணுக்கு ஸ்லோகம், ஒரு அரை ஸ்லோகம், கால் ஸ்லோகம் சொன்னா கூட பாகவதத்தை பூர்த்தியா படித்தோம் என்கிற எண்ணம் கண்ணனுடைய திருவுள்ளத்துக்கு ஏற்படுறதாம். அவருடைய திருவுள்ள முக்கோலாசம் தானே பிரதானம். அந்த திருவுள்ள முக்கோலாசத்துக்காக ஒரு 4 ஸ்லோகங்கள், அந்த 4 ஏன்னா 18,000 ஸ்லோகங்கள், 12 ஸ்கந்தங்கள், 18,000 ஸ்லோகங்கள் பாகவத புராணம். அதனால அதை பூர்த்தியா சொல்லணும்னு சிரமப்பட்டா ஒரு அரை ஸ்லோகம் சொன்னா கூட கண்ணன் பெருமாள் திருவுள்ளம் கருதணும். அதனால சொல்றோம், சொல்லிட்டு இருக்கேன், நீங்க திரும்பி சொல்லலாம். நமஸ்தஸ்மை பகவதே நமஸ்தஸ்மை பகவதே சாட்சினே யஜிதம் கிருபயா கஸ்மை வியாசசத்சுஷே முமுட்சுவே யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபினே சம்சார சப்ததட்டம் யகா விஷ்ணுராதம் அமூனிதது பவே பவே யதா பக்திகி பாதயோஸ்தவ ஜாயதே ததா புருஷ தேவேஷ நாதஸ்த்வம்னோ யதாஹ பிரபுஹு நாம சங்கீர்த்தனம் யஸ்ய நாசனம் இமப்ராபம் பிரபவாசனம் இமப்ராபகம் பிரணாதனம் இமப்ராதம் பிரணாதனம் பிரமாமோ துக்க ஸ்மரமஸ்வரம் பிரணாமோ துக்க சமனஸ்தவம் நமாமி ஹரிம் பரம் நமாமி ஹரிம் பரம் நமாமி ஹரிம் பரம். இதோட ஹரிம் ஹரம் ஸ்லோகங்கிறது இந்த ஸ்லோகம் முடியாது. இது என்னன்னா, பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் இருக்கு இல்லையா, அந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ணாலே பகவானுக்கு அத்தனை ஆனந்தம். அந்த ஹரிநாம சங்கீர்த்தனாலே ஜகத் தடங்களும் எங்கேயும் சாந்தி செழிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஜகத்துல எத்தனை கோஷங்கள், எத்தனை சிரமங்கள், எத்தனை ஒவ்வொரு இடத்துக்கு போயிடுச்சு, இவா எறிஞ்சிட்டா அவ எறிஞ்சிட்டா, இது போயிடுத்து அங்க வெள்ளம் என்னன்றா, அல்லது சாந்தி வேணுமனோ அந்த பகவானுடைய அனுகிரகத்தாலே சாந்தி நிலவட்டும், எங்கும் செழிப்பு வளரட்டும். அது மட்டும் இல்ல, பக்தி நல்லா தவழ வேண்டும். பக்தி கண்ணன் பெருமானுடைய மேல பக்தி, அந்த பக்தி தழ வேண்டும். அந்த பக்தி தவழணும்னா என்ன பண்ணலாம்? ஒண்ணு அவனேதான் பிரார்த்திக்கணும். என்னன்னு பிரார்த்திக்கிறது? ருக்மணி நாயிகா சமேத ருக்மணி சத்யபாமா நாயிகா சமேத ருக்மணி சத்யபாக நாயிகா சமேத அந்த கிருஷ்ணன் பெருமானத்துல பிரார்த்திக்க வேண்டியதுதான். ஏன்னா நாமே நம்மையே பக்தி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப ருக்மணி சத்யபாமா சமேத கிருஷ்ணன் பெருமனைய பிரார்த்திக் கொள்வோம். மங்களம் கோசலீந்திராய மகனீய குணார்த்தனே சக்கரவர்த்தி தனூதாய சார்வபௌமாய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் மங்களா சாசனபரே மதாச்சாரிய புரோகமே சர்வேட்ச பூர்வையாச்சாரியை சத்குதாயாஸ்து மங்களம். சாந்தி 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 என்பது சாந்தி எங்கும் நிலவட்டும், பொலிக 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 என்று ஆழ்வார்கள் அருளி செய்தபடி எல்லாம் பொழுந்து நன்றாக செழிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப கிட்டத்தட்ட 40 காலக்ஷேபங்கள் மேல இந்த பாகவத புராணத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுல முதல்ல நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்? நம்ம அனுபவிச்சோமோனும் இந்த அனுபவத்தை கொடுத்தாரணும். அனுபவத்தை யார் கொடுத்தது? அதே ருக்மணி சத்யபாமா சமேத கண்ணன் பெருமான் தான். அவளுக்கு தான் அந்த திருவடி தவிர மற்றொரு திருவடி கொடுக்க போறதா கிடையாது. அந்த திருவடி தானே கொடுத்தது. முதல்ல அவளுக்கு நம்ம நன்றியை சொல்லிப்போம். என்ன நன்றி? நன்றின்னு என்ன சுவாமி கொடுத்திருக்கேன் நன்றி, நான் அவர் கொடுத்துட்டே இருக்கார்.
அந்த கொடுத்த விஷயத்தை இப்பதான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதையும் பூர்ணமா எடுக்கல, ஏதோ எடுத்துட்டு இருக்கோம். முதல்ல அந்த கண்ணனம் பெருமான் சுப்பனி சத்யபாமா சமேத கண்ணனம் பெருமானுக்கு நன்றியை தெரிவிப்போம். அடுத்து சொல்ல வேண்டிய சுவாமி, சரி என்னதான் கண்ணனம் பெருமான் அனுகிரகம் பண்ணாலும் அந்த பாகவதத்தை கொடுத்தது யாரு? வியாச பகவான் தானே. அந்த வியாச பகவான் தான் பாகவத்தை கொடுத்தாரு. யாராவது பத்ரிகாசிரம் போகக்கூடிய நிலைன்னா அங்க அதோடு நின்றாதுங்க. அங்கிருந்து ஒரு 3-4 மைல் தூரம் இருக்கு, வியாச குகை இருக்கு. அந்த வியாச குகை போய் சேவிச்சுட்டு வந்துருக்கும். அங்கதான் ஒரு மகாபாரதத்தை எழுதினார், உட்கார்ந்து எழுதியிருக்காரு. ஆச்சரியமான குகை. இது சொன்னா அப்ப வியாசர், அந்த வியாசரை சேவிக்கணுமோ, அந்த வியாசர் எழுதி கொடுத்த அந்த வேத வியாசருக்கு அவசியம் நம்முடைய கிருதஜ்ஞையை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சரி சுவாமி, எத்தனை நேரம் சொல்லணும், எப்படி சொல்லணும், அது எப்படியெல்லாம் பிரிச்சு சொல்லணும், எப்படியெல்லாம் அதை பண்ணணும்னு நமக்கு காட்டி கொடுத்தது யாருன்னா சுக்கராச்சாரிய தானே காட்டி கொடுத்துருக்காரு. வேற யாரு காட்டி கொடுத்தாரு? அந்த சுக்கராச்சாரிய பரீட்சித்து உபதேசிக்க மாட்டலன்னா என்னதான் இவர் பண்ணியிருந்தாலும், இப்ப ராமானுஜர் நமக்கு திருவாய்மொழியை காட்டி கொடுக்கலன்னா, ஆழ்வார் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு திருவாய்மொழி வைபவம் நமக்கு தெரியுமானா தெரிவதற்கு வாய்ப்பு குறைவு, தெரியாதுன்னு சொல்லலாம். அதே போல சுக்கராச்சாரியர் பரீட்சித்து மகாராஜ் உபதேசம் பண்ணனா நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு குறையணும். அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு கொள்வோம். அப்ப அவர்கள் எல்லாம் சொல்லி இருந்தாலும் சுவாமி சுக்கராச்சாரியர் சொல்லியிருக்கார், வேதவியாசர் அவர் மூல கிரந்தத்தை பண்ணியிருக்கார், சொல்லி இருந்தாலும் நமக்கு அதோட அர்த்தம் தெரியணுமோ. இந்த பாகவதத்துக்கு உண்டான அர்த்தம் என்னதான் சம்ஸ்கிருத பாஷை, நாமோ தமிழர்களா இருக்கும். இந்த அர்த்தம் தெரியணுமோ, அந்த அர்த்தம் தெரிவதற்கு உண்டான வியாக்கியானத்தை எழுதி வைத்த நம்முடைய பெரியோர்கள் பூர்வாச்சாரியர்கள், அந்த பூர்வாச்சாரியர் திருவடிகளுக்கு பல்லாண்டு. இல்லைன்னா நமக்கு புரியுமா? ஏதோ சொல்லிட்டு இருப்போம். இது கதாபாகம் இல்லையே, அங்கங்க தாத்பரியங்கள் இருக்கணும். அந்த தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கணும். அவள் எழுதி வியாக்கியானம் அவளை எழுதி வைக்கலன்னா நமக்கு ஒண்ணுமே புரிய போறது கிடையாது. அதனால அந்த பூர்வாச்சாரிய திருவள்ளுவர்களுக்கு பல்லாண்டு பாடணும். இவர்கள்லாம் எத்தனை சொல்லி இருந்தாலும் அடியேன ஒருத்தனை சொல்லணும்னு சொல்லணும், அடியனை சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த ஏற்பாடுதான் பண்ணணும். இந்த காலட்சேபம், இந்த நேரம், இந்த நிலையில இதெல்லாம் பண்ணணும். அந்தந்த நிலைக்கு பண்றவாளனா இந்த வையாரம் குருவுக்கு பல்லாண்டு மேன்மேலும் சிறப்பாக நிறைய கைங்கரியங்கள், பகவத் கைங்கரியம் என்ன, பாகவத கைங்கரியம் என்ன, ஆச்சாரிய கைங்கரியம் என்ன, இந்த வையாரம் குரூப், அந்த குரூப்ல இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து இந்த கைங்கரியம் விடாதுன்னா நன்னா மங்களாசாரணம் பண்ணக்கூடிய கைங்கரியங்களை பல்லாண்டு நன்னா பண்ணணும். அதற்கு மேலே அவர் பண்ணியிருந்தாலும் பிரதானமா உங்களை விடலாமான்னா இல்லையே. நீங்க கேட்கலன்னா யாருக்கு சொல்றது? ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஏன்னா அத்தனையும் நீங்க கேட்டிருக்கல. அது எப்பெல்லாம் எனக்கு நேரம் எப்ப இருக்கோ அப்பதான் வரேன். உங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி அடியே வர்றதில்லை. ஏன்னா சில நேரத்துல சில வாரங்கள் விட்டே போயிடுறது, சில வாரங்கள் 2-3 வந்துடுறது, 4-5 கூட வந்துடுறது, சில வாரங்கள் 1தான் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் நீங்க தலையை அணைத்து கொண்டு 1.5 மணி நேரமோ ஏதோ ஒரு நேரமோ அந்தந்த நேரத்துல உட்கார்ந்துட்டு கேட்கணுமே அப்படின்னு நீங்க இருக்கலையே. உங்களுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் வென்று இன்புருவன் சொல்லிக் கொண்டு நல்ல கோட்பாட்டுலகங்கள் 3 உள்ளம் தான் நிறைந்த அள்ளிக்கமல கண்ணன அந்தன் குருகூ சடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்லவதத்தால் மனைவார்கள் கொண்ட வெண்டீர் மக்களே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தினை நாடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜன்னல் ஊடுகையல் கொல பூங்கு வளைப்போதில் பெருவண்டு கண்படுப்பது எங்காதை உக்கிரந்து சிக்கவரை பற்றி வாங்க குழந்தைக்கும் வள்ளல் பெரும்பதுக்கள் நீங்காத செல்லம் நிறைந்தது. கடைசியிலா வந்தவங்க உங்களுக்கு எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி ஆச்சரியமான இந்த அனுபவத்தை கொடுத்த மறுபடியும் அந்த கண்ணனை பெருமானுக்கும் அடியனுடைய ஆச்சாரியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்த அடியன் ஆச்சாரியனுக்கும் கிருதஜ்ஞையை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். சபிக்க பிரார்த்தனை. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கோ இல்ல ஏதாவது பேசுவா இருந்தா தைரியமா பேசலாம். அதுக்காக தான் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருக்கேன். ஆழ்வார் பெருமானாட்சிய திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பகவதால் திருவிலேசனம், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எங்கும் கிருஷ்ண பக்தி நன்றாக தடைக்கட்டம் சொல்றோம். இப்ப பேசலாம். சாயங்காலம் காலட்சேபம் சாயங்காலம் திருப்பள்ளி காலட்சேபம். நமஸ்காரம் அடியன் சுவாமி. அடியவங்களுக்கு எவ்வளவு தெளிவா இவ்வளோ ஆனா முடிஞ்சிருத்து பூர்த்தி ஆயிடுத்துன்னு கஷ்டமா இருக்கு. ஆனா இவ்வளவு தெளிவா அடியவங்களுக்கு தேவதை காமிச்சு கொடுக்கலான்னா இவ்வளவு விஷயங்கள்லாம் அடியவங்களுக்கு தெரியாது.
தேவரீருக்கு வந்து எவ்வளோ கிருதஜைகள் சொன்னாலும் அது எங்களுக்கு வாயில வார்த்தை தலையலால் கைமாறில்லை. ஆனா சுவாமிகள் திருவடிக்கு பல்லாண்டு. ருக்மிணி சத்யபாமா சமேத கிருஷ்ணர் அவ சுகர் அவ எல்லாருக்கும் அடியோ கிருதஜைகள் சொன்னாலும் அவ எல்லாரும் தத்ரூபமா அடியவங்களுக்கு கண்ணு முன்னாடி காமிச்சு ஒவ்வொருத்தரையும் அப்படியே தத்ரூபமா அப்படியே அந்த பாத்திரம் கதாபாத்திரத்தை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அது சொல்லப்படாது அடியன் அந்த வார்த்தை சொல்லப்படாது. ஆனா அப்படி அடியங்கள் வந்து அன்வைக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு 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 இந்த கிரந்தம் சொல்லி கொடுத்தது தெரியுமா சுவாமி? அதோட பிடிஎஃப் கொஞ்சம் அடியவங்களுக்கு வேணும் சுவாமி. அது வந்து அடியவங்க தினம் ஆத்துல வந்து சேவிக்கணும். அது வந்து தேவருக்கு அடியவங்களோட ஒரு கிருதஜையா வச்சுக்கிறேன் நான். ஆனா ரொம்ப ரொம்ப தலையெல்லாம் கைமாறல. தேவர் திருவடிகளுக்கு பல்லாண்டு. இதே மாதிரி நிறைய அடியவங்கள் வந்து கேட்கணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். கத்துக்கிறதோட அந்தபடி அடியவங்கள் வாழ்க்கையில அது 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 அடியொத்தி அடியவங்கள் வரணும்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவரீர் அனுகிரகம் தேவரீர் ஆசீர்வாதம் பண்ணணும் சுவாமி. ஏதாவது க்ஷமா கேட்டுக்கிறேன், ஏதாவது பிழையா பேசினா க்ஷமா வரணும் கேட்டுக்கிறேன். ஸ்ரீமதே ராமன் அடியன் சுவாமி. சந்தோஷம் சந்தோஷம். சுவாமி அடியன் திருடி சேர்த்துங்க சுவாமி. அடியன் கிருத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. வந்த புத்தி இவ்வளவு நாள் புரிய வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றிங்க சுவாமி. அடியன் சுவாமி நமஸ்காரம். தேவரே சாதிச்சது எல்லாமே ரொம்ப சிறப்பா நல்லா இருந்தது சுவாமி. கேட்க கேட்க இன்னும் கேட்க மாட்டோமா அப்படின்னு தான் இருந்தது. அதுவும் இன்னைக்கு பூர்த்தி பண்ணுறதுங்கும் போது பூர்த்தி ஆறுதே. இப்ப நான் ரொம்ப சில நாளைக்கு என்னால முடியாது. தேவரே சொன்ன நான் கொஞ்சம் மத்தியில கேட்டுட்டே தான் இருந்தேன். நீ கேட்டு ஒவ்வொரு நாளும் நீ எப்போ இருந்தாலும் சில அசந்தர்ப்பத்தினால ஜாயின் பண்ண முடியாம போயிருக்கேன் சுவாமி. தேவரையோட ஃபுல்லாவே நான் கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா சிறப்பா சொல்லுவாரு. தன்யோஸ்மி சுவாமி. தேவரீருக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. சுவாமி அடியங்கள் சாயங்காலம் ஆத்துல பெருமாளைக்கு ஏதாவது பண்ணலாமா சுவாமி? இன்னைக்கு அடியன் சுவாமி பண்ணிடுங்க. ஆத்துல ஏதாவது ஸ்வீட் ஏதாவது தன்யோஸ்மி அடியன் சுவாமி. அடியன் பண்ணலாம். அடியன் காலத்தால பண்ணிட்டு தான் வந்தேன். நீங்க சாயங்காலம் ஏதாவது பண்ணலாம். அடியன் சுவாமி. அடியன் தன்யோஸ்மி சுவாமி. அடியன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி. தேவரி திருவடிகளுக்கு பல்லாண்டு சுவாமி. இது இவ்வளவு நாள் டிராவல் பண்ணி இந்த உங்களோட இந்த சம்பந்தம் இனி எப்பவும் தொடரணும்னு நாங்க அதே கிருஷ்ண ருக்மணி சமேத பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறோம் சுவாமி. அடியன் சுவாமி. அடியன் சுவாமி திருவடி சேவிச்சுக்கிறோம் சுவாமி. அடியன் ராமானுஜதாசன் சுவாமி. தேவரீர் திருவடிகளுக்கு பல்லாண்டு 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 சுவாமி. எப்பவும் தேவரீர் ஆரோக்கியமா இருக்கணும். எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தேவரீர் சாதிக்கணும். ரொம்ப கேட்காத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் அடியவங்களுடைய மந்த புத்திக்கு ரொம்ப நல்லா ஏறுற மாதிரி சொல்லி நீங்க ரொம்ப நாங்கெல்லாம் அதை ரொம்ப அன்வயிச்சோம். ரொம்ப போக்கியமா இருந்தது சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. தேவரீர் திருவடிகளுக்கு பல்லாண்டு சுவாமி. அடியன் ராமானுஜதாசன். அடியன் சாமி. அடியன் சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியன் தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜம். அடியன் சத்சங்கம் எப்பவும் தொடர்ந்து இருக்கணுங்க. எல்லாருக்கும் கிடைச்சுட்டே சுவாமி. இந்த சாதனம் ரொம்ப நல்லா நடந்தது சுவாமி. சுவாமி அந்த ஸ்லோகம் பண்ணிடுறேன். அந்த 4 ஸ்லோகம் அதை மட்டும் கொஞ்சம் அமுச்சு விடுங்க சுவாமி. ஆத்துல நாங்க டெய்லி படிச்சுப்போம் சுவாமி. ரொம்ப நல்லா இருக்கு. ஆரோக்கியம் கொடுத்து நன்னா இன்னும் நன்னா வச்சு எங்களை உங்களோட சத்சங்கத்துக்கு இருக்க வைக்கணும். ருக்மணி சமேத சதிபாபா சமேத ஸ்ரீ கிருஷ்ணகிட்ட நன்னா பிரார்த்திச்சுக்கிறோம் சுவாமி. அடியே